ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு ஓ லெவல் எக்ஸாம் எழுதிட்டு 2028ஆம் ஆண்டு ஏ லெவல் எக்ஸாம் எழுதுறதுக்காக இல்லையா 2028ஆம் ஆண்டு ஏ லெவல் எக்ஸாம் எழுதி இன்ஷா அல்லாஹ் யூனிவர்சிட்டிகளுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கோ இல்ல இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கோ போகணுங்கிற ஒரு ஆசையில இந்த பயோஸ்ட்ரீம் வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ பிள்ளைகள் உங்களோட ஆசை உங்களோட கனவு வந்து நனவாகணுங்கிறது எங்களோட துவா. எப்போதுமே நாங்க அதை வந்து என்ன செஞ்சுட்டு இருப்போம்டா, உங்களோட கனவு நீங்க நீங்க மெடிசின் போகணும், நீங்க இன்ஜினியரிங் போகணுங்கிற துவா எப்பவுமே வந்து எப்பவுமே எங்களோட துவாக்கள்ல வந்து நாங்க அதை சேர்த்துக்கொண்டுதான் இருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாஸுக்கெல்லாம் போறதுக்கு முதல் கெமிஸ்ட்ரிக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்கிறதுக்கு முதல்ல கெமிஸ்ட்ரின்னு சொன்னா என்னன்னு பாக்குறதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். நம்ம ரெண்டு பேரும் நம்ம பேசிக்கொள்வோம். அப்படின்னு கொஞ்சம் பேசிக்கொள்வோமாடா. எங்களோட கிளாஸஸ் எப்பவுமே பிள்ளைங்களா இப்பவே தெளிவாக சொல்லிவிடுறேன். எங்களோட கிளாஸஸ் எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஒன் சைடு ஆடியோவாக இருக்கப்படாது. வலைங்களா, ஒன் சைடு ஆடியோ கிளாஸாக ஒரு நாளும் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நானும் பேசணும், நீங்களும் என்னோட பேசணும் கிளாஸஸ்ல. ஸோ பிள்ளைகள் இந்திய கிளாஸ் மட்டும் உங்களுக்கு வந்து மைக் மியூட் பண்றதுக்கான மைக்கை வந்து நீங்க அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கான ஆப்ஷன் இந்திய கிளாஸுக்கு மட்டும் இருக்கு. இன்றைய கிளாஸ் மீன்ஸ் நாங்க ஃப்ரீயா செய்யக்கூடிய இந்த கிளாஸஸ்ல வந்து எல்லாருமே ஜாயின் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நாங்க போட்டுருக்கிற கிளாஸஸ்ல மைக்க அன்மியூட் பண்ணி பேசக்கூடிய ஆப்ஷன் இருக்காது. நாங்க ப்ராப்பரா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு இப்ப கன்ஃபார்மா இந்த பிள்ளைகள் தான் வாரண்ட் ஆனதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், மைக்க அன்மியூட் பண்ணி நீங்க எங்களோட தைரியமா பேசிக்கொள்ளலாம். கிளாஸ் நடக்கிற நேரமே நீங்க என்ன செய்யலாம்டா, டவுட்ஸ் எல்லாம் கிளாஸ் நடக்கக்குள்ளேயே நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ள இயலும். என்னோட நீங்க நேரடியா பேசி நீங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்ள இயலும். சோ நான் நினைக்கிறேன் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கிளாஸஸ்ல வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. எங்கேயுமே வந்து பிள்ளைகளுக்கு மைக்க அன்மியூட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது இல்லை. பெரும்பாலும் நிறைய இடங்களில் செக் பாக்ஸே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க செக்லையும் போட இயலாது. கிளாஸ்ல சார் என்ன படிப்பிக்கிறாரோ அதை எடுத்துட்டு போறது மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்கும். ஆனா இந்த கிளாஸ் பிள்ளைகள் ஃபியூச்சரியம் அகாடமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான அப்படி ஒரு கட்டுப்பாடு எங்க கிளாஸ்ல எதுவும் இருக்காது. நீங்க தைரியமா மைக்க அன்மியூட் பண்ணி நீங்க பேசிக்கொள்ள சரியா? சோ பிள்ளைகள் எப்பவுமே எந்த கிளாஸ் எஸ்பெஷலி எந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் எந்த கிளாஸை பத்தி நான் சொல்றதா இருந்தா எப்பவுமே பிள்ளைகள் எந்த கிளாஸ் முழுக்க முழுக்க உங்களோட பேசுற ஒரு கிளாஸா தான் இருக்கும். உங்களோட பேசி பேசி கிளாஸ் செய்யற ஒரு மெத்தட்ல தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். உங்கள்ட்ட கேள்விகள் கேட்போம், நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஒன்று மைக் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா செட்ல ஆன்சர் பண்ணலாம். பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க மைக் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். சரிடா? நம்ம கிளாஸுக்கெல்லாம் போறதுக்கு முதல்ல கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் பேசிக்கணும். எனக்கு சில பிள்ளைகள் உண்மையாகவே மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் ஒரு டாக்டர் ஆகணும் இல்ல நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணார்கள் எத்தனை பேர்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணுங்கிற ஆசையில தான் இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமை நான் செலக்ட் பண்ணேன் சார். எத்தனை பேர் இருக்கீங்க இந்த கிளாஸ்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப மத்த ஆட்களுக்கு வந்து அந்த ஆசை இல்லையா? இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிற இவ்வளவு பேருக்கு மட்டும்தான் அந்த ஆசையா? மத்த ஆட்களுக்கு அந்த ஆசை இல்லையா? உண்மையாக இந்த நேரத்துல என்ன செஞ்சிருக்கணும், இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி இருக்கிற அவ்வளவு பேரும் என்ன செஞ்சிருக்கணும், ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கணும். உண்மையா இல்லையா நான் சொல்றது சரியா பிள்ளையா? கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சிருக்கணும், இந்த நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கணும். நம்ம அந்த ஆசையோட தானே சயின்ஸ் ஸ்ட்ரீம்குள்ளவா டாக்டர் ஆகணும். நான் ஒரு காட் ஒன்று போட்டுட்டு ஒரு ஸ்டெடஸ்கோப் ஒன்று போட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேஷண்ட்ஸுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதை எந்த பேரண்ட்ஸ் வந்து அதை பார்த்து சந்தோஷப்படணும். நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகி நான் வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டுல வந்து நல்லா இருக்கணும். இதுதானே எல்லாருக்குமே ஆசை. உண்மையா இல்லையா? எல்லாருமே அந்த ஆசையோட தானே இருக்கீங்க. உண்மையா? உங்களோட பேரண்ட்ஸும் அதே விருப்பத்தோட தானே இந்த கிளாஸஸ்க்கு அவங்களை வந்து ஹெட் பண்ணி விட்டு இருப்பாங்க. என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை வந்து ஒரு டாக்டர் ஆகணும், என் பிள்ளை ஒரு இன்ஜினியர் ஆகணுங்கிற ஆசையில தானே தம்பி இந்த கிளாஸ் ஹெட் பண்ணி விட்டுருப்பாங்க. நான் சொல்ற சரியா பிள்ளையா? எஸ் ஓ நோ சொல்லுங்கடா. எஸ் ஓ நோ? எஸ் ஓ நோ? எல்லாருமே என்ன செஞ்சிருப்பீங்க, அந்த ஆசையில தான் இந்த கிளாஸஸ்க்கு ஜாயின் ஆகும். சோ எனக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல எனக்கு ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணுங்க. சார், நான் ஏ லெவல் எக்ஸாம் எழுதும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ்
2028ஆம் ஆண்டு A-level எக்ஸாம் எழுதும் வரைக்கும் இந்த ஆசையில இருந்து எந்த ஒரு துளியும் நான் மாற மாட்டேன். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றீங்க. இந்த ஆசையில இருந்து இந்த மெடிக்கல் ஃபேக்கல்டி போகணும், இந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி போகணுங்கிற ஆசையில இருந்து ஒரு துளி கூட சார் நான் இன்ஷா அல்லாஹ் நான் வேறொரு பக்கத்துக்கு நான் டைவர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு எத்தனை பேர் ப்ராமிஸ் பண்றீங்க? எனக்கு பண்றது முக்கியம் இல்ல. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் யாருக்கு பண்ணுங்க? உங்களோட பேரண்ட்ஸுக்கு பண்ணுங்க. விளையினடா உங்களோட பேரண்ட்ஸுக்கு நீங்க ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சத்தியமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா நான் கட்டாயம் என்ன செய்வேன்? நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியோ போவேன். இதை தாண்டி நான் வேற எந்த ஒரு எண்ணமும் நான் படிச்சு முடிக்கும் வரைக்கும் எனக்கு இருக்காது. விளையினா பிள்ளைகள் இது ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து இருக்கணும். எப்பவுமே வந்து இந்த விஷயங்கள் இங்க இருக்கணும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இதுகள் படிக்கிறோம்னு சொன்னா ஒரு ஆசையில தானே படிக்கிறோம். எல்லாருமே ஒரு ஆசையில தானே உங்களோட பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அதை நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகள்? கடைசியாக அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளையாக நம்ம இருக்கணும். விளையாச்சா ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளையாக நம்ம இருக்கணும். சரி, எத்தனை பேருக்கு வந்து இதுக்கு முதல் எத்தனை பேருக்கு நான் அறிமுகம்? என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு முதல் இந்த கிளாஸுக்கு முதல்ல என்னை பத்தி தெரிஞ்சாக்க எத்தனை பேர்? யாருக்காவது என்னை பத்தி தெரிஞ்சாக்க இருக்கீங்களா? உங்களோட சீனியர் தாத்தாமார் சீனியர் நானாமார் சொல்லி இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆனாக்கள் யாராவது இதுக்கு முதல்ல? இல்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாக்குறோம், நிறைய கிளாஸஸ் இருக்கு அப்படி ட்ரை பண்ணி பாக்குறோம்னு சொல்லி நிறைய பேர் ஜாயின் ஆகி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. நீங்க நான் நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய இடங்கள் வந்து நீங்க A-level முடிச்ச உடனே வந்து O-level எக்ஸாம் முடிச்ச உடனே உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்படித்தான் இடம். O-level முடிச்சு ஒரு 1 வீக்லயே கிளாஸஸ் எல்லாம் பெரும்பாலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ நாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பிள்ளைகள். நாங்க வந்து உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தந்துடும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் என்ன O-level நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல படிச்சிருப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும். சரியா இல்லையா? O-level படிச்ச நேரம், O-level எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆன நேரம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்த ஒரு பிள்ளைக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு ரிலீஃப் ஒன்று தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சா ரிலீஃப் ஒன்று? அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல படிச்ச அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்பட்டுச்சா இல்லையா? எஸ் ஓர் நோ? அந்த ரிலீஃப் ஒன்று இது தேவைப்பட்டுச்சா இல்லையா பிள்ளைகள்? நாங்க இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல படிச்சோம் O-level, இவ்வளவு டைம் எடுத்து நைட் எல்லாம் முடிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம இப்பதான் முடிச்சிருக்கோம். அப்படிங்கிற நேரம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்றதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்குமா இல்லையா? அந்த டைமை தரணும். பிள்ளைகள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறக்க, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகட்டும். அதுக்கு பிறகு நாம A-level என்று சொல்ற அடுத்த ஒரு சிறைக்குள்ள தூக்கி நம்மளோட பிள்ளைகளை போடுவோம்னு சொல்லி நாங்க நினைச்சோம். அதனாலதான் எங்க ஃபியூச்சர் எந்த ஒரு கிளாஸஸுமே பிள்ளைகள் நாங்க என்ன செய்யல, அவசரமாலாம் ஸ்டார்ட் பண்ணல. நாங்க இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுல கடைசியாக கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். சரியா? சோ பிள்ளைகள் என் பேர் வந்து ஆஷிக் ரியாஸ். நான் வந்து 2020ஆம் ஆண்டுல இருந்து கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் செஞ்சுட்டு இருக்கேன். 2020ஆம் ஆண்டுல இருந்து கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க வந்து 2028ஆம் ஆண்டு பேட்ச், எனக்கு நான் நினைக்கிறேன் 9வது பேட்சா இருக்குன்னு நினைக்கிறேன். 2028ஆம் ஆண்டு பேட்ச் பிள்ளைகள் எனக்கு 9வது பேட்ச். சரியா? சோ இதுக்கு முதல் 8 பேட்ச் நாங்க முடிச்சுட்டு 9வது பேட்சுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்றோம். சோ அது போலதான் இங்க இருக்கிற ஃபியூச்சரிங்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே அப்படி. இந்த 4 பேட்சுக்கு கிளாஸ் செஞ்சுட்டு 2 பேட்சுக்கு கிளாஸ் செஞ்ச டீச்சர்ஸ் யாருமே இங்க இல்லை. எல்லாருமே நீங்க வந்து 9வது 10வது பேட்சா இருக்கிற டீச்சர்ஸ் தான் நீங்க படிக்கிறீங்க. சோ உங்களுக்கு வழங்கும் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர்ஸ் கிட்ட நீங்க படிக்கிறீங்கிறது உங்களுக்கு வழங்கும். சரியா? சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்றதா இருந்தா, நான் வந்து உங்களே மாதிரி பயோ செஞ்சவரா, நானும் உங்களே மாதிரி என்ன செஞ்சா பயோ செஞ்சவரா. நான் பிள்ளைகள் பயோ செஞ்சுட்டு யூனிவர்சிட்டியில மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் என்று சொல்லி ஒரு டிகிரி ஒன்று இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ்? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ்ங்கிற ஒரு டிகிரி? சோ அந்த டிகிரி நான் வந்து ஜஃப்னா யூனிவர்சிட்டியில செஞ்சுட்டு, சோ நான் யூனிவர்சிட்டியில இருந்த டைம்ல இருந்த பிள்ளைகள் நான் A-level கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். A-level கிளாஸஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ அப்படித்தான் இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். நான் இந்த டிகிரி வந்து மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ்.
பட் நான் என் ப்ரொஃபஷன் எனக்கு என் பேஷன் என்னன்னு கேட்டா கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுறது. ஸோ நான் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கெமிஸ்ட்ரியோடய அப்படியே டச்லயே இருந்துட்டு சரி அப்படியே. ஸோ உங்களை பத்தின அறிமுகங்கள் வந்து தேவையான நேரங்கள்ல நீங்க நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க, நம்ம கெமிஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு முதல்ல கெமிஸ்ட்ரி சம்பந்தமான விஷயங்களை பாக்குறதுக்கு முதல்ல எனக்கு சில பிள்ளைகள் இதுவரைக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸ்லயாவது நான் இருந்திருக்கேன். ஏ லெவல் ஒரு கிளாஸ்லயாவது நான் இருந்திருக்கேன் சார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு கிளாஸ்லயாவது நான் இருந்து பார்த்திருக்கேன் ஏ லெவல் கெமிஸ்ட்ரி கிளாஸ். ஏதாவது ஒரு ஏ லெவல் கிளாஸ்லயாவது நான் இருந்து பார்த்திருக்கேன். இது வரைக்கும் இருந்து பார்க்கலையா? பெரும்பாலான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? நீங்க இருந்து பார்க்கலையா கிளாஸஸ்? சோ பிள்ளைகள் எனக்கு சொல்லுங்க, கிளாஸஸ்ல இருந்து பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு? கெமிஸ்ட்ரி எப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்? ஒரு லேசான சப்ஜெக்டா இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்றீங்க? ஈஸியா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா இல்ல கஷ்டமா இருக்கும் போல இருக்கு இந்த சொல்லி உங்களுக்கு தோணுது கெமிஸ்ட்ரி? ஓகே, உங்களோட சீனியர்ஸ் நீங்க அந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல நீங்க எல்லாருமே போயிட்டு ஒரு தடவை என்ன செஞ்சிருப்பீங்கன்னா சீனியர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு தடவை பேசிருப்பீங்க. சீனியர் தாத்தா மாறோ சீனியர் நானா மாறோ போயிட்டு பேசிருப்பீங்க. இந்த ஏ லெவல் எப்படி, லேசா கஷ்டமா, அதுல இருக்கிற பாடங்கள் எப்படின்னு எல்லாம் கேட்டுத்தானே இருப்பீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு கிடைச்ச ஜெனிவினான ஆன்சர் என்ன? கெமிஸ்ட்ரி என்னன்னு சொன்னா ஓவராலுக்கும் கிடைச்ச ஆன்சர் கூட கெமிஸ்ட்ரி லேசா கஷ்டமா, ஈஸியா கஷ்டமா, என்ன சொன்னாங்க? ஈஸியா கஷ்டம். ஓகே, ஈஸின்னு சொன்னாங்க, கஷ்டம்னு சொன்னாங்க. ஓகே, வேற? கஷ்டம்னு சொன்னாங்க. ஓகே, ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங். சரி, வேற? வேற என்ன ஆன்சர்ஸ் கிடைச்சு உங்களுக்கு? ஓகே, சோ நீங்க எந்த வேர்டு நம்புறீங்களா பிள்ளைங்க? நான் ஒரு விஷயம் சொல்றேன், எந்த வேர்டு நம்புறீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், எந்த வேர்டு நம்புவீங்களா? இது வரைக்கும் தான் ஏ லெவல்லயே இருக்கிற பாடங்கள், ஏ லெவல்லயே இருக்கிற 3 பாடங்கள் இருக்கு இல்லையா? பயாலஜி, கம்பைன்மெண்ட்ஸ், சாரி பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இல்லைன்னா கம்பைன்மெண்ட்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இப்படி 3 பாடங்கள் இருக்கு தானடா. இந்த 3 பாடங்கள்ல பிள்ளைங்க, இந்த 3 பாடங்கள்ல ஆகவும் லேசான பாடம் எதுன்னு கேட்டா கெமிஸ்ட்ரி. ஆகவும் லேசான பாடம், ஆகவும் ஈஸியான பாடம் எதுன்னு கேட்டா கெமிஸ்ட்ரி. தம்பி அதே போல இந்த 3 பாடங்கள்லயும் ஆகவும் கஷ்டமான பாடம் எதுன்னு கேட்டா கெமிஸ்ட்ரி. குழப்புதான் நான் சொல்றது? எப்படி சார் சொல்றீங்க? என்ன சார் ரெண்டும் சொல்றீங்க? ஏதாவது ஒன்றுதானே சார் வரணும். ஆகவும் லேசான பாடம் எதுன்னு கேட்டா அது கெமிஸ்ட்ரி தான். ஆகவும் கஷ்டமான பாடம் எதுன்னு கேட்டா அதுவும் கெமிஸ்ட்ரி. நான் சொல்ல வரது எத்தனை பேருக்கு புரியுது? தம்பி கெமிஸ்ட்ரி லேசா கஷ்டமான்னு கேட்டா நம்ம படிக்கிற மெத்தட பொறுத்து. நிறைய பேர் என்ன செய்யறா கெமிஸ்ட்ரிய வந்து பாடமாக்க ட்ரை பண்ண. நிறைய பேர் என்ன செய்யற கெமிஸ்ட்ரி வந்து பாடமாக்க ட்ரை பண்ற, ஒவ்வொரு வேர்டா பாடமாக்குற. ஓகே, இதுண்டா இப்படி பாடமாக்குற, இதுண்டா இப்படி பாடமாக்குறேன்னு சொல்லி கெமிஸ்ட்ரிய ஒவ்வொரு வேர்டா பாடமாக்குறது விளையினடா. இப்படி பாடமாக்கினா, இப்படி பாடமாக்கினா கெமிஸ்ட்ரிய போல ஒரு கஷ்டமான பாடம் எதுவுமே இல்லை. சொல்ற விளையினா? கெமிஸ்ட்ரியை நீங்க பாடமாக்கித்தான் படிக்கணும்னு சொல்லி நீங்க இறங்கினீங்கன்னு சொல்லி பாடமாக்கி படிச்சுதான் நான் வந்து ஒரு ஒரு கரைக்கு நான் போறேன்னு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்ன தம்பி, நான் இப்பவே நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் ஒன்று தரேன். கெமிஸ்ட்ரியை விட கஷ்டமான பாடம் நீங்க எங்கேயும் பார்க்கல. ஆனா கெமிஸ்ட்ரியை நான் விளக்கி படிக்க போறேன். விளக்கி படிக்கிறேன்னா என்னன்னு கேட்டா, எனக்கு அதுல கதைக்கிற ஒவ்வொரு வேர்டுக்கும் எனக்கு காரணம் தெரியும். நான் ஒவ்வொரு வேர்டும் ஏன் இந்த இடத்துல எழுதுறேன், ஒவ்வொரு விஷயமும் ஏன் இப்படி நடக்குதுங்கிறது எனக்கு காரணம் தெரியுமாக இருந்தால் அதை விட லேசான ஒரு பாடம் இங்க வேற எதுவுமே இல்லை. நான் சொல்றது விளங்கிச்சு? நீங்க எப்படி படிக்க போறீங்க? பாடமாக்க போறீங்களா பிள்ளைகள்? விளங்கி படிக்க போறீங்க? எப்படி படிக்க போறீங்க? பாடமாக்கி படிக்க போறீங்களா இல்ல ஒவ்வொரு வேர்டுக்கும் காரணம் தெரிஞ்சு படிக்க போறீங்க?
நீங்க எப்படி படிக்கிறங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். எப்படி படிக்கணும். ஒவ்வொரு வேர்டா பாடமாக்கி போக போறீங்களா பிள்ளைகள்? எல்லாத்தையும் தெளிவா விளங்கி கன்செப்ட புரிஞ்சு படிக்க போறீங்களா? எஸ், வெரி குட். எல்லாத்தையும் என்ன செய்யணும், நம்ம தெளிவாக விளங்கி படிக்கணும். சரி சரி, இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், சொல்லுங்க. கெமிஸ்ட்ரியில வந்து எந்த அளவுக்கு லேசான பாடம் நான் சொல்லுவேன். கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு லேசான ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்லுவேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்து இருக்கு. இன்னைக்கு ஒரு சார் சொல்றார், தம்பி நாளைக்கு வந்து முதலாவது எஸ்ஏ பார்ட் இந்த கேள்விதான் வரும். இந்த சாப்டர்ல தான் முதலாவது எஸ்ஏ பார்ட் வரும். ரெண்டாவது எஸ்ஏ பார்ட் இந்த சாப்டர்ல தான் வரும். மூணாவது இந்த சாப்டர், நாலாவது இந்த சாப்டர், 10 எஸ்ஏயும் இந்த சாப்டர்ல தான் வரும்னு சொல்லி ஒரு சார் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தந்தா அந்த எக்ஸாம் ஈஸியான எக்ஸாமா கஷ்டமான எக்ஸாம்? ஈஸியான எக்ஸாமா கஷ்டமான எக்ஸாம்? உங்களுக்கு வரப்போற 10 எஸ்ஏயையும் ஒரு ஆள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தந்துட்டாருன்னு சொன்னா அது ஈஸியான எக்ஸாமா கஷ்டமான எக்ஸாமா? ஷுவரா ஈஸி. சரியா இல்லையா? ஷுவரா ஈஸி. இதுதான் கேள்வி, இந்த யூனிட்ல தான் கேள்வி வரப்போகுது உங்களுக்கு தெரிஞ்சா அது ஷுவரா ஈஸியான ஒரு எக்ஸாம் தானடா தம்பி. இந்த கிளாஸ் முடிகிற நேரம் நீ சொல்லுவாய், இந்த கிளாஸ் முடிகிற நேரம் நீங்க செல்லுவீங்க என்னன்னு சொன்னா உங்களோட 2028ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பர், நீங்க எழுத போற ஃபைனல் பேப்பர் 2028ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பர், நீங்க எழுத போற கெமிஸ்ட்ரி பேப்பர் 10 எஸ்ஏயும் எந்தெந்த யூனிட் என்று சொல்லி கிளாஸ் முடிஞ்சு போகக்குள்ள நீங்க இன்றைக்கே நோட் பண்ணிட்டு தான் போக போறீங்க. சொல்றவங்க, நீங்க 2 வருஷத்துக்கு பிறகு எழுத போற பேப்பர் முதலாவது எஸ்ஏ யாரு, ரெண்டாவது யாரு, மூணாவது யாரு, நாலாவது யாருன்னு நான் 10ஐயும் உங்களுக்கு நான் நோட் பண்ணி தர போறேன். இப்ப சில பிள்ளைகள் நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கவே இல்லை, படிக்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு முதல்லயே உங்களுக்கு என்ன கேள்வி வரப்போகுதுன்னு தெரியும் சொல்லி சொன்னா தம்பி கெமிஸ்ட்ரி கஷ்டம். கெமிஸ்ட்ரி ஈஸியா கஷ்டமா? இப்ப சில மனச்சாட்சியத்தோட சொல்லு, கெமிஸ்ட்ரி ஈஸியா கஷ்டம்? ஓகே ஓகே. சோ கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. என்ன பிள்ளை? கெமிஸ்ட்ரியை நீங்க என்ன செய்யணும், ஆழமாக அந்த கெமிஸ்ட்ரியை நீங்க காதலிக்கணும். கெமிஸ்ட்ரியை நீங்க என்ன செய்யணும்னா ஆழமாக அந்த கெமிஸ்ட்ரியை நீங்க காதலிக்கணும். ஜஸ்ட் பொடுபோக்காக கெமிஸ்ட்ரி தானே மனநிலையில நீங்க அவரை பார்த்தா அவர் உங்களை மாறி நீங்க தானான்னு சொல்லிட்டு அவர வேலையை பார்த்து நீங்க எப்ப கெமிஸ்ட்ரியை நீங்க ஆழமா காதலிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஆழமா கெமிஸ்ட்ரியை லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நேரம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுங்க, கெமிஸ்ட்ரி உங்களை காதலிக்க ஆரம்பிக்கும். சொல்றது விளையாச்சா? இந்த 2 வருஷம் முடியும் மட்டும் 2028ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம் நான் எழுதும் வரைக்கும் நான் கெமிஸ்ட்ரியை நான் லவ் பண்ணுவேன் சார். எத்தனை பேர் சொல்றேன்? அதை நீங்க காதலிச்சு பாருங்க. கெமிஸ்ட்ரியை நீங்க லவ் பண்ணி பாருங்க. அது எந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி நீங்க பாருங்க. அதை நீங்க காதலிச்சு படிச்சு பாருங்க. விளங்கினாடா? அதை நீங்க லவ் பண்ணி அந்த கெமிஸ்ட்ரியை லவ் பண்ணி படிச்சு பாருங்க. அதை விட ஒரு தங்கமான, அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அதை விட ஒரு நல்ல பாடம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. சரியா? நான் 2017ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு நான் லவ் பண்ண ஆரம்பிச்சது. நான் இன்னும் அதை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுவும் மாறி என்ன செய்துடா, இன்னும் என்ன லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. சோ பிள்ளைகள் அதே போல நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் கெமிஸ்ட்ரிய லவ் பண்ண ஆரம்பிங்க இன்றைய முதலாவது நாள்ல இருக்கு. விளங்கிச்சடா? சோ இன்றைய கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டை போய் தம்பி இந்த தண்ணிக்கு என்ன சொல்றது, கெமிஸ்ட்ரியில தண்ணிக்கு என்ன சொல்றது எப்படி எழுதுற, லைஃப்ல கொண்டு வாங்க கெமிஸ்ட்ரி எல்லா இடத்துலயும். தண்ணிக்கு என்னன்னு எழுதுறா? தண்ணியை நம்ம எப்படி குறிச்சு காட்டுவோம் கெமிஸ்ட்ரியில? H2O குறிச்சு காட்டுவோம் இல்லையா? இண்டையில இருந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க், இண்டையில இருந்து ஒரு டாஸ்க் உங்களுக்கு என்னட்டா, கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டை போய் உமாட்ட சொல்லுங்க, உமா எனக்கு கொஞ்சம் H2O தாங்கன்னு சொல்லி கேளு. என்ன கேட்பீங்க? உமா எனக்கு கொஞ்சம் H2O தாங்கன்னு சொல்லி கேளு. உமா என்ன சொல்லு?
உம்மா என்ன சொல்லுங்க, உம்மா என்ன சொல்லும் அப்படி கேட்டா? உம்மா எனக்கு கொஞ்சம் H2O கொஞ்சம் தாரீங்களா கேட்டா என்ன சொல்லும்? சொல்லுங்க, என்ன சொல்லும்? உடனடியா உடனடியா அட்மினுக்கு கோல் போ, அட்மினுக்கு கோல் போய் என் பிள்ளைய உங்களோட கிளாஸ்ல நான் ஒழுங்கா தானே கொண்டு வந்து சேர்த்தேன், என் பிள்ளைய நான் உங்களோட கிளாஸ்ல வந்து ஒழுங்கா தானே கொண்டு வந்து சேர்த்தேன், என்ன ஒரே ஒரு கிளாஸ்ல இருந்ததுக்கு, ஒரே ஒரு கிளாஸ்ல இந்த பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு இந்த பிள்ளைய நீங்க பைத்தியமா மாத்தி விட்டீங்களா, என்னென்ன எல்லாம் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அட்மினுக்கு கோல் போ. சரியா இல்லையா? பரவாயில்ல, நம்மள பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்ல தம்பி, நீ என்ன செய், போயிட்டு என்ன கேளு, என்ன கேளு, எனக்கு H2O தாங்கன்னு சொல்லி கேட்போம். விளங்கிச்சாடு, எனக்கு கொஞ்சம் H2O தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கேளு. யாராவது வந்து ரோட்ல மயங்கி கிடக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா என்ன செய்வீங்க? யாராவது ரோட்ல மயங்கி கிடக்குறாங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் அப்படியே கூடிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் அப்படியே ஒண்டா சேர்ந்து இருக்கிறாங்க, ஒரு ஆள் மயங்கி இருக்கிறாங்க, என்ன சொல்லுவீங்க? அந்த கிரௌட்ல போய் நீங்க என்ன சொல்லணும்? கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப கொஞ்சம் எல்லாருமே நகர்ந்து போங்க, அவருக்கு O2 தேவைப்படுது. என்ன சொல்லுவீங்கடா? O2 தேவைப்படுது. என்ன சொல்லும் அந்த கிரௌட்? என்ன செய்யும்? தூக்கி போட்டு மிதிக்கும். சரியா இல்லையா? சொல்ற விளைச்சா விளைச்சா நான் சொல்றது. சோ பிள்ளைகள் லைஃப்ல எல்லா இடத்துலயும் என்ன செய்ய, எதை கண்டாலும் சரி இனி கெமிஸ்ட்ரியா யோசிச்சு பாருங்க. சிம்பிளான ஒரு விஷயம் கெமிஸ்ட்ரி. சரியா? சோ பிள்ளைகள் எனக்கு சொல்லுங்க, கெமிஸ்ட்ரியில இருக்கிற கெமிஸ்ட்ரியில இருக்கிற ஜஸ்ட் நம்ம இங்க படிக்க போறது முழுக்க முழுக்க, நம்ம இதுக்கு பிறகு படிக்க போற எல்லாமே, நம்ம இங்க படிக்க போற எல்லா கெமிஸ்ட்ரியும் பிள்ளைகள் நீங்க லைஃப்ல பார்க்க போற விஷயங்களை வச்சுதான் நான் படிப்பிக்க போறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க லைஃப்ல பார்த்ததை வச்சுதான் நான் நீங்க என்ன செய்ய போறேன்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நிறைய இடங்கள். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணினா எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? கெமிஸ்ட்ரி கஷ்டம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே பிள்ளைகள் மூலகங்கள் அணுக்கள் இலத்திரன் புரோத்தன் என்று சொன்னா இதெல்லாம் கண்ணால பாத்திருக்கீங்களா நீங்க? மூலகத்தையோ அணுக்களையோ இலத்திரனையோ புரோத்தனையோ கண்ணால பாத்திருக்க மாட்டா யாராவது? யாராவது பார்த்திருக்கோமா? தம்பி, கண்ணால பார்க்காத ஒரு விஷயத்த வச்சு படிக்கிறது லேசா கஷ்டமா? கண்ணால பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்றது கஷ்டமான ஒரு வேலை தான் இல்லையா? சோ அப்படிப்பட்ட கம்ப்ளெக்ஸ் ஆன விஷயம், கண்ணால பார்க்காத விஷயங்களை பிள்ளைகள் நம்ம லைஃப்ல காண்ற விஷயங்களோட ஒப்பிட்டு பாருங்கடா, எல்லாமே சிம்பிளா இருக்கு. நம்ம கதைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம லைஃப்ல காண்ற விஷயங்களோட ஒப்பிட்டு படிச்சு பாருங்க பிள்ளைகள், ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் இந்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நீங்க எக்ஸாம் எழுதும் வரைக்கும் இந்த கெமிஸ்ட்ரி கிளாஸ் அந்த வேலை தான் போகும். அந்த வேலை தான் நீங்க கண்ணால பாக்குற விஷயங்களை வச்சுதான், உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களை வச்சுதான் இந்த கிளாஸஸ் முழுக்க முழுக்க போகும். நீங்க நம்பி கிளாஸ்ல ஜாயின் ஆகும். சரியா? ஓகே, இப்ப சொல்லுங்க எனக்கு, கெமிஸ்ட்ரியில பிள்ளைகள் மொத்தம் எத்தனை யூனிட்? நான் இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க கெமிஸ்ட்ரிக்கான இன்ட்ரோடக்ஷன், உங்களோட பேப்பர் ஃபார்மேட், இவ்வளவுதான் நடக்கும். இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க என்ன நடக்கும்? கெமிஸ்ட்ரிக்கான இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அதே போல பிள்ளைகள் உங்களோட ஃபைனல் பேப்பர்ல என்னென்ன கேள்வி வரும், இதுதான் டே கிளாஸ் நம்ம பார்க்கிறோம். நாளைய கிளாஸ்ல இருந்துதான் நம்ம சிலபஸுக்குள்ள முதலாவது கன்செப்ட், முதலாவது யூனிட் என்ன சொல்லி எல்லாமே வந்து நாளைய கிளாஸ் தான். சரியா? இன்றைக்கு கம்ப்ளீட்டா தெளிவாக எடுத்துட்டு போங்க, நம்ம என்ன பார்க்க போறோம்ங்கிறத கம்ப்ளீட்டா எடுத்துப்போம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க, எத்தனை யூனிட் இருக்கு? எத்தனை யூனிட் கெமிஸ்ட்ரியில இருக்குன்னா 14 யூனிட். வெரி குட், 14 யூனிட். நம்ம கடைசி கிளாஸ் முடியும் வரைக்கும் இருங்க, நான் கிளாஸ் முடிகிற நேரம் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே தரேன். டைம் டேபிள்ல இருந்து நீங்க எப்படி கிளாஸ்ல ஜாயின் ஆகணுங்கிற எல்லா விஷயமும் கிளாஸ் முடிகிற டைம் தான். சரியா? எத்தனை யூனிட் இருக்கு? 14 யூனிட். நம்ம 14 யூனிட் எடுத்தா யூனிட் 1, யூனிட்ட வந்து ஒவ்வொரு யூனிட்டா சொல்ல பார்ப்போம். யூனிட் 1 என்ன யூனிட் பிள்ளை? யூனிட் 1 யாருன்னு கேட்டால் அந்த யூனிட்டுக்கு நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். என்ன பேர்? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் யூனிட் 1 யாரு? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அதே போல யூனிட் 2, யூனிட் 2 யாருன்னு சொன்னாங்க? ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங். ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங். சோ அந்த எழுத்து அவ்வளவு நீட் இல்லடா, எழுத்தெல்லாம் வந்து அவ்வளவு நீட் எல்லாம் இல்ல. நான் வந்து இந்தியால இருந்து ஆரம்பிச்சேன்னு சொன்னா ஸ்ரீலங்கா வரைக்கும் வரும் எழுத்து, கிராஸ்ல இப்படி எல்லாம் போகும்.
சோ அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. நீட்டா எழுதணுமாண்ணா இல்ல சொல்றது விளங்குற மாதிரி சொன்னா போதும். மூன்றாவது யூனிட் என்ன பிள்ளைகள்? மூன்றாவது யூனிட் இது வந்து அணுக்கட்டமைப்புன்னு சொல்லுவோம். இது கட்டமைப்பு பிணைப்பு. சரியா? அது அணுக்கட்டமைப்பு, இது கட்டமைப்பு பிணைப்பு. மூன்றாவது யூனிட் வந்து என்னன்னு கேட்டால் கெமிக்கல் கால்குலேஷன், ரசாயன கணித்தல். கெமிக்கல் கால்குலேஷன், கெமிக்கல் கால்குலேஷன் இது வந்து மூன்றாவது யூனிட். தம்பி அதே போல நாலாவது யூனிட் யாருக்கு? நாலாவது யூனிட் நம்ம படிக்க போற யூனிட் என்னன்னு கேட்டா கேசஸ் சொல்லி யூனிட் கேசஸ் சொல்லி கேசஸ். யூனிட் 5 நாங்க சொல்லுவோம் எனர்ஜெட்டிக்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். யூனிட் 5 சொல்றது என்ன பிள்ளைகள்? எனர்ஜெட்டிக்ஸ். எனர்ஜெட்டிக்ஸ் என்று சொல்லி கருது. அதுவே யூனிட் 6 நாங்க சொல்றது என்ன? யூனிட் 6 நாங்க சொல்றது பிள்ளைகள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நம்ம இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு ஸ்டைல்ல போவாங்க. எந்த ஸ்டைல் என்றால் இது ஒரு பெரிய ஒரு யூனிட். இதை நம்ம பிரிச்சு படிப்போம். முதலாவது எஸ் பிளாக் ஒன்று படிப்போம். எஸ் பிளாக். அடுத்தது தம்பி பி பிளாக் சொல்லி ஒன்று படிப்போம். பி பிளாக் சொல்லி இதை பிரிப்போம். அதே போல இதை நாங்க டி பிளாக் சொல்லி பிரிப்போம். டி பிளாக் சொல்லி பிரிப்போம். இப்படி மூணாக பிரிக்கப்படும். இதுல இந்த டி பிளாக் நாங்க ரெண்டு கேட்டகரியாக பிரிப்போம். ஒன்று என்னன்னு கேட்டால் சிக்கல் அயன்கள், சிக்கல் அயன் அல்லது காம்ப்ளெக்ஸ் அயன்ஸ் என்று சொல்லி அர்த்தம். இன்னொன்று தம்பி பண்பரி பகுப்பு. பண்பரி பகுப்பு என்று சொல்ற ஒரு கான்செப்டாக படிப்போம். இது ரெண்டு கான்செப்டாக நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த டி பிளாக் நாங்க பிரிச்சு வந்து படிப்போம். அடுத்தது யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. இப்படி 4 யூனிட் உங்களோட சிலபஸ்ல இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் பிள்ளைகள். நான் இந்த இவ்வளவு யூனிட்டையும் சேர்த்து நாங்க மொத்தமா ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம். என்னன்னு கேட்டால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கதைப்பாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நிறைய பேர் வந்து இதை எப்படி செய்வாங்கன்னு சொன்னால் இந்த அவங்களோட ரிசோர்ஸ் புக்ல உங்களுக்கு சொல்லி சிலபஸுக்கு ஒரு புக் ஒன்று இருக்கு. அந்த புக் எல்லாம் எப்படி எடுக்கிறேங்கிறது இந்த கிளாஸ் கடைசியில சொல்லுவேன். இந்த ரிசோர்ஸ் புக் ஆர்டர்ல யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10 சொல்லி படிப்பாங்க நிறைய. பட் நாங்க அப்படி செய்ய போறது இல்ல. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நாங்க எங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு. அந்த ஸ்டைலுக்கு நாங்க இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பிரிச்சு எடுப்போம். ஒன்று பிள்ளைகள் பேசிக் கன்செப்ட்ஸ் சொல்லி ஒன்று பிரிப்போம். பேசிக் கன்செப்ட்ஸ். அடுத்தது பிள்ளைகள் ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன். அடுத்தது வந்து தாக்கங்கள் படிப்போம். தாக்கம். அடுத்தது ஃபைனலி சமபகுதியை படிப்போம். சமபகுதி. இப்படி 4 டாபிக்காக நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை வந்து பிரிக்க போறோம். 4 டாபிக்காக பிரிச்சு என்ன செய்வோம்? இந்த மொத்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த 4 டாபிக்காக பிரிச்சு நாங்க படிப்போம். இந்த ஐடியால உங்களுடைய ரிசோர்ஸ் புக்ல இருக்காது. நாங்க அதை வேறொரு ஃபார்மேட்ல வந்து கொண்டு போவோம். அடுத்தது யூனிட் 11. யூனிட் 11 நாங்க சொல்றது பிள்ளைகள் இரசாயன இயக்கவியல் என்று சொல்லி கருத்தோம். கெமிக்கல் கைனடிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸ். இரசாயன இயக்கவியல் கெமிக்கல் கைனடிக்ஸ் என்று சொல்லி கருத்தோம். அடுத்தது யூனிட் 12க்கு போனீங்கன்னு சொன்னா 12வது யூனிட்டுக்கு போனா தம்பி 12வது யூனிட்டுக்கு நாங்க சொல்றது சமநிலை என்று சொல்லி கருப்போம். சமநிலை, இக்யூலிபிரியம். சமநிலை, இக்யூலிபிரியம். இந்த இக்யூலிபிரியம்ங்கிறது உங்களோட ரிசோர்ஸ் புக் இந்த அடிப்படையில ஒரே ஒரு யூனிட் தான். பட் நாங்க நாங்க 3ஆக பிரிச்சு படிப்போம் பிள்ளைகள். ஒன்று வந்து கெமிக்கல் இக்யூலிபிரியம். கெமிக்கல் இக்யூலிபிரியம் இரசாயன சமநிலை. அடுத்தது வந்து அயனிக் இக்யூலிபிரியம். அயனிக் இக்யூலிபிரியம் அதாவது அயன் சமநிலை. அடுத்தது பிள்ளைகள் ஃபேஸ் இக்யூலிபிரியம். ஃபேஸ் இக்யூலிபிரியம் அதாவது என்ன பிள்ளைகள்? அவத்தை சமநிலை என்று சொல்லி நாங்க இதை வந்து பிரிச்சு படிக்கிறோம். எத்தனாவது யூனிட்? 12வது யூனிட்.
டி கோவையில பேரிடு என்ற ஒரு ஹெடிங் வருங்களா? பேரிடுங்கிறது வந்து சிக்கலாயில படிக்கணும். அதெல்லாம் இஷ்யூ ஒண்ணு. சரியா? நான் நினைக்கிறேன் வந்து என்னோட பழைய கிளாஸஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்க போல இல்லையா? சரி, 13வது யூனிட். 13வது யூனிட், அதே போல 14வது யூனிட். 13வது யூனிட் யாருன்னு கேட்டா, 13வது யூனிட் யாருன்னு கேட்டா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, மின் இரசாயனவியல். மின் இரசாயனவியல் வந்து 13வது யூனிட் இருக்கும். 14வது யூனிட் தம்பி இண்டஸ்ட்ரியல். இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி என்று சொல்லி கருதும். எத்தனாவது யூனிட் பிள்ளைகள்? 14வது யூனிட். இவ்வளவும், அதாவது கைத்தொழில் மற்றும் சூழல் ரசாயனவியல் என்று சொல்லி தமிழ்ல கருதும். இவ்வளவும் அவங்களோட கெமிஸ்ட்ரியோட சிலபஸ். எத்தனை பேருக்கு இத்தனை யூனிட் இருக்குங்கிறது தெரியும்? உண்மையாக இத்தனை யூனிட் இதுவரைக்கும் இந்த கெமிஸ்ட்ரியில் நாங்க படிக்கணுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு முதல் இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் எனக்கு தெரியும் சார். எத்தனை பேர் சொல்லுங்க? சரி, இப்ப இந்த யூனிட்ல பிள்ளைகள் அவங்களோட டேர்ம் எக்ஸாம் எப்படி வரும்னு கேட்டாங்க. டேர்ம் எக்ஸாம் எங்க வரும்னு கேட்டா, நீங்க எழுத போற உங்களுக்கு எத்தனை டேர்ம் இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு அவங்களோட ஏ லெவல் முடியும் வரை? எத்தனை டேர்ம் பிள்ளை? எஸ், வெரி குட். 6 டேர்ம் நீங்க ஏ லெவல் முடியும் வரைக்கும் எழுதணும். 6 டேர்ம் வந்து எழுதணும். அதுல பிள்ளைகள் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எங்க வரும்னு கேட்டா, உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எங்க இருக்குன்னு கேட்டா, இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டும் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்முக்கான யூனிட்ஸ். ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டும் என்ன பிள்ளைகள்? உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்முக்கான யூனிட்ஸ். அடுத்தது இந்த யூனிட்ஸ் வரைக்கும் செகண்ட் டேர்முக்கான யூனிட்ஸ். எது? ஃபர்ஸ்ட்ல இருந்து 6 வரைக்கும் யாருக்கு செகண்ட் டேர்முக்கான யூனிட்ஸாக இருக்கு. அதே போல இது வரைக்கும் படிச்சால் அது வந்து தேர்ட் டேர்முக்கான யூனிட்ஸாக இருக்கு. இவ்வளவு படிக்கிறது எதுக்கு? தேர்ட் டேர்முக்கான யூனிட்ஸாக இருக்கு. சரியா தான்? இது வரைக்கும் படிக்கிறது வந்து நம்மளோட ஃபோர்த் டேர்முக்கான யூனிட்டாக இருக்கு. ஃபோர்த் டேர்ம். இது வரைக்கும் படிக்கிறது பிள்ளைகளோட ஃபிஃப்த் டேர்மாக இருக்கும். இவ்வளவும் படிச்சா அவங்களோட சிக்ஸ்த் டேர்ம் அண்ட் அதே போல அவங்களோட ஃபைனல் பேப்பராக இருக்கும். விளங்கினா? ஃபைனல் பேப்பர் சொல்றது விளங்கிச்சா? அப்ப நீங்க எந்தெந்த டேர்முக்கு என்னென்ன படிக்கணுங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்தெந்த டேர்முக்கு எந்தெந்த யூனிட் நீங்க முடிச்சிருக்கணுங்கிறது உங்களுக்கு விளங்கினா? ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் எழுத போறேன்னா இந்த 3 யூனிட்டும் சேர்த்து எக்ஸாம் வரும். செகண்ட் டேர்ம் எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் என்ன வரும் உங்களுக்கு? செகண்ட் டேர்ம் எக்ஸாம் வரும். தேர்ட் டேர்ம் எழுதுறா இருந்தா ஆர்கானிக் கம்ப்ளீட்டா முடியும் வரைக்கும் தேர்ட் டேர்ம் எக்ஸாம் வரும். ஃபோர்த் டேர்ம் சொன்னா அயனிக் முடிக்கும் வரைக்கும் ஃபோர்த் டேர்ம் வரும். ஃபிஃப்த் டேர்ம் பிள்ளைகள் எலக்ட்ரோ முடிக்கும் வரைக்கும் இருக்கும். அதுவே சிக்ஸ்த் டேர்ம் அண்ட் ஃபைனல் எக்ஸாம் இண்டஸ்ட்ரியல் வரைக்கும் உங்களுக்கு கேள்வி எடுப்பாங்க. சரியா தம்பி? இந்த கிளாஸ் நம்ம டேர்ம் எக்ஸாமை பேஸ் பண்ணி கொண்டு போறதா இல்ல ஃபைனல் எக்ஸாமை பேஸ் பண்ணி கொண்டு போறதா? உங்களுக்கு எப்படி கொண்டு போவோம்? டேர்ம் எக்ஸாமை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போறதா பிள்ளைங்க? ஃபைனல் எக்ஸாமை பேஸ் பண்ணி கொண்டு போறோம். ஓ லெவல்ல படிச்சது போல டேர்ம் எக்ஸாமை மெயினா வச்சு கொண்டு போவோமா நம்ம? ஓ லெவல்ல நீங்க படிச்சது போல டேர்ம் எக்ஸாமை மெயினா வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போவோமா? ஓ லெவல்ல படிச்சது போல இது எப்பவுமே மெயினா இந்த கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேஸ் பண்ண கிளாஸ் தான். ஃபைனல் எக்ஸாம் பேஸ் பண்ண கிளாஸ் தான். இந்த கிளாஸ் டைம் டேபிள் எப்படி இப்போதைக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம். பிள்ளைகள் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இந்த யூனிட்ஸை பொறுத்தவரை, இங்க இருக்கிற இந்த யூனிட்ஸை பொறுத்தவரை நான் மார்க் பண்ற யூனிட்ஸை பாருங்க. இது அதே போல இவர் கம்ப்ளீட்டா இவர், அதே போல இது. நாங்க ரெட்ல மார்க் பண்ணிருக்கிற யூனிட்ஸ் எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை யூனிட்ஸ் மார்க் பண்ணிருக்கோம்? கால்குலேஷன், கேசஸ், எனர்ஜெட்டிக்ஸ், கெமிக்கல் கைனெட்டிக்ஸ், ஈக்விலிபிரியம், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இந்த ரெட்ல மார்க் பண்ணிருக்கிற இந்த யூனிட்ஸ் எப்படின்னு கேட்டால், இந்த யூனிட்ஸ் எந்த யூனிட்ஸ் கேட்டா இது வந்து பெரும்பாலும் கணிப்பு சம்பந்தமான யூனிட்ஸாக இருக்கும். கணிப்பு பெரும்பாலும் மேத்தமெட்டிக்கல் ரீதியான யூனிட்ஸாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் ரீதியான யூனிட்ஸாக இருக்கும். என்ன இந்த இவ்வளவு யூனிட்ஸ். இதுல மார்க் பண்ணாத யூனிட்ஸ், மார்க் பண்ணாத மற்ற யூனிட்ஸ் பெரும்பாலும் என்னவா இருக்கும் கேட்டா
தியரி சார்பான யூனிட்ஸாக இருக்கும், தியரி ரிலேட்டட் யூனிட்ஸாக இருக்கும், தியரி சார்பான யூனிட்ஸாக இருக்கும். இதுல மார்க் பண்ணாத யூனிட்ஸ் நடக்கும். உங்களுக்கு வழங்கும் கெமிஸ்ட்ரியின் ஹாஃப் தியரி மட்டும் வச்சு படிக்கிறது, கெமிஸ்ட்ரியின் இன்னொரு ஹாஃப் பிள்ளைகள் மேத்தமெட்டிக்கலா நீங்க யோசிக்க வேண்டியது. வழங்கி நான் சொல்றது, அப்ப நீங்க ஒரு ஹாஃப் வந்து தியரிக்கு படிக்கணும், ஹாஃப் வந்து கம்ப்ளீட் தியரி, கம்ப்ளீட் வசன நடைகள் நீங்க பார்க்க வேண்டிய இடம். ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டா நீங்க கல்குலேஷன் சம்பந்தமான விஷயங்களா இருக்கும். நீங்க ரெண்டுக்குமே என்ன செஞ்சு கொள்ளணும், ரெடியாக கொள்ளணும். சரியா சார், எனக்கு வந்து மெட்ஸ் கொஞ்சம் ஏலாது சார், மெட்ஸ் கொஞ்சம் ஓடாது சார், நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி கொள்ளணும். அதுக்காக நீங்க ஓ லெவல்ல படிச்ச எல்லா மெட்ஸ் இங்க தேவையில்லை, இந்த சுட்டிகள் அதெல்லாம் இங்க தேவையில்லாம இல்லை. நமக்கு இங்க தேவை பேசிக் மெட்ஸ் மட்டும் தேவை. கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, அடுக்குகள் போடுறது, இதுகள் தெரிஞ்சிருந்தா போதும். பெருசா கஷ்டமான ஒரு மெட்ஸ் எல்லாம் இங்க வரப்போறது இல்லை. சரி தம்பி, நாங்க பிளான் பண்ணது இந்த தியரி ரிலேட்டடானதுகள் இருக்கு தானடா, தியரி ரிலேட்டடான இந்த யூனிட்ஸ் வந்து ஒரு ஆர்டர்லயும், மற்றது வந்து மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கலா தேவையான யூனிட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸ் வந்து ஒரு ஆர்டர்லயும் போகும். நாங்க இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு, நாங்க எப்படி கொண்டு போக போறது இல்ல, டேர்ம் எக்ஸாம் அடிப்படையில தான் கொண்டு போக போறது இல்ல, ஃபைனல் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸ். எப்படி சார் அது கொண்டு போவீங்க, எப்படி அது தியரி ரிலேட்டட் ஆனது, எப்படி மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் ஆனதுன்னு தம்பி, தியரி ரிலேட்டடான கிளாஸஸ் நாங்க இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சாட்டர்டே அதே போல சண்டே, இந்த 2 நாள், சாட்டர்டே சண்டே 2 நாளும் உங்களுக்கு மார்னிங் 8 AM இருந்து 10 AM வரைக்கும் 10 AM வரைக்கும் இந்த கிளாஸஸ் நடக்கும். So per week 4 hours class. ஒரு வீக்குக்கு எத்தனை அவர் பிள்ளைகள், 4 அவர் கிளாஸ் நடக்கும். எப்படி போகும் சொல்லுங்க. முதலாவது நாங்க நாளைய கிளாஸ்ல இருந்து யூனிட் 1 ஸ்டார்ட். தம்பி யூனிட் 1 முடிச்சா என்ன செய்யறேன், யூனிட் 1 முடிச்சா என்ன செய்யறேன், முடிச்ச அடுத்து எந்த யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லுங்க. யூனிட் 1 முடிச்சா எந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும் தம்பி, யூனிட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியாடா, இன்ஷா அல்லாஹ். யூனிட் 2 என்ன செய்யும், யூனிட் 1 முடிச்ச உடனே இன்ஷா அல்லாஹ் யூனிட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணா அடுத்தது என்ன நடக்கும், யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டோம், யூனிட் 2 முடிஞ்சது வச்சுக்கணும். யூனிட் 2 முடிஞ்சா அடுத்து என்ன செய்யறது, கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்றதா, கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்றதான்னு கேட்டா இல்ல தம்பி. யூனிட் 2 முடிச்ச உடனே இன்ஷா அல்லாஹ் என்ன நடக்கும்னு சொன்னால் அடுத்த தியரட்டிக்கல் யூனிட் யாருன்னு பார்த்தோம், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும். நான் சொல்றது விளங்கிச்சாடா. அப்ப யூனிட் 1 முடிய யூனிட் 2, அது முடிய இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. தம்பி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்ச உடனே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அது முடிச்ச உடனே இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்டல். இந்த ஆர்டர்ல என்ன போகும், இந்த சாட்டர்டே சண்டே 8 AM இருந்து 10 AM டைம் போகும். இந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கிற டைமுக்கு நாங்க என்ன செய்வோம்னு கேட்டால் இன்னொரு டைம் எடுப்போம். இப்ப சாட்டர்டே சண்டே 8 இருந்து 10 வரைக்கும் இந்த தியரட்டிக்கல் யூனிட்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. சோ பெரும்பாலும் ஒரு 1 மந்த்துக்கு பிறகு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் அல்லது 1.5 மந்த் முடிகிற கட்டத்துல பிள்ளைகள் நாங்க இந்த டைமுக்கு மேலதிகமா நாங்க இன்னொரு டைம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த டைம்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இந்த கிளாஸஸ்ல மாற்றம் இல்லாம இது போய்கிட்டே இருக்கும். நாங்க புதுசா இன்னொரு டைம்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டைமுக்கு என்ன செய்யும் பிள்ளைகள், கெமிக்கல் கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டைமுக்கு தொடர்ச்சியா நடக்கும். கெமிக்கல் கால்குலேஷன் முடிச்ச உடனே கேசஸ் முடிச்ச உடனே எனர்ஜெட்டிக்ஸ் முடிச்ச உடனே தம்பி இன்ஷா அல்லாஹ் கெமிக்கல் கைனடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது முடிச்சா இக்விலிபிரியம், அது முடிச்சா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. சோ உங்களுக்கு விளங்கும். அப்போ ஒரு வீக்ல உங்களுக்கு தியரி ரிலேட்டடான ஒரு யூனிட்டும் போகும், கால்குலேஷன் ரிலேட்டடான ஒரு யூனிட்டும். இது நல்ல பிளானா, நல்ல பிளான் அது. டோன்ட் வரி, சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் கவர் ஆகும், நீங்க பயப்படவே தேவை. அவனோட சிலபஸ் ஏர்லியா முடிக்கிற பிளான்ல தான் நாங்க இந்த மாதிரி கொண்டு போறோம். நான் சொல்றது விளைச்சாப்பு. நம்ம ஒரு டைமுக்கு மார்னிங் டைம் நம்ம என்ன போட்டிருக்கோம்னு சொன்னா தியரி கிளாஸஸ். மார்னிங் 8 to 10 வந்து தியரி கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். மார்னிங் 8 to 10 சாட்டர்டே சண்டே வந்து தியரி கிளாஸஸ் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும். அதே போல நாங்க இன்னொரு டைம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அது என்ன டைம், எங்கட அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு இந்த தியரி யூனிட் 1 மட்டும் தான் போகும். ஃபர்ஸ்ட் மந்த் முடிகிற டைமுக்கு பிள்ளைகள் நாங்க கால்குலேஷனை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்றது விளைச்சா
எந்த தொடர்புமே இல்லை. நீங்க யூனிட் 1 2 மட்டும் தெளிவா படிச்சா இந்த யூனிட் படிக்கலாம். சோ நீங்க எதுவுமே பயப்பட தேவையில்லை. சார் நாங்க யூனிட் 1 2 படிச்சுட்டு யூனிட் 3 படிக்காம யூனிட் 6 படிக்கலாமா சார்? எஸ் படிக்கலாம். யூனிட் 3 4 5 இதுக்கு எந்த தொடர்புமே இல்லை. தியரட்டிக்கல் யூனிட்ஸ் வந்து நீங்க படிச்சு அந்த ஆர்டருக்கு நீங்க படிச்சுட்டு போனா போதும். நீங்க இடையில மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. வளைச்சா அப்ப உங்களுக்கு வழங்கும் பிள்ளைகள் யூனிட் 1 போயிட்டு இருக்கக்குள்ளேயே யூனிட் 1 மந்த் கிளாஸஸ் போயிட்டு இருக்கக்குள்ளேயே என்ன ஆகும்? யூனிட் 3 நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப யூனிட் 1 போகும், யூனிட் 3 போகும். அப்ப கிட்டத்தட்ட யூனிட் 1 முடிகிற கட்டத்துல என்ன ஆகும்னு சொல்லுங்க. யூனிட் 1 முடிகிற கட்டத்துல என்ன ஆகும்? யூனிட் 3 கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். அப்ப நாங்க யூனிட் 1 முடிச்ச உடனே என்ன செய்யலாம்? யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே நேரம் இங்கல சைட் யூனிட் 4 ஸ்டார்ட் ஆகும். அப்ப உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு முதல்ல இன்ஷா அல்லாஹ் 4th யூனிட் வரைக்கும் நாங்க படிச்சிருக்கோம். விளைச்ச நான் சொல்ற விஷயம் நாங்க சொல்ற மாதிரி பிளான் சரியா போலாம். சொல்றது விளைச்சா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நீங்க எத்தனை யூனிட் படிக்கணும்? 3 யூனிட் படிக்கணும். பட் இந்த பிளான் சரியா போனிச்சு நாங்க சொல்றது போலவே போனிச்சு நீங்க 4th யூனிட் வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. அப்ப டேர்முக்கு தேவையான சிலபஸையும் முடிச்சு எக்ஸ்ட்ராவாவும் முடிச்சிருக்கேன். சரியா இல்லையா நான் சொல்றது? நான் எத்தனை பேருக்கு உண்மையாகவே நான் சொன்ன பிளான் புரிஞ்சு கொள்ளையிலுமா இருந்துச்சு? எத்தனை பேருக்கு இந்த கிளாஸஸ் எப்படி போக போகுதுங்கிறது புரிஞ்சு கொள்ளையிலுமா இருந்துச்சு உண்மையாக? சொல்லுங்க. சோ உங்களுக்கு வீக்ல பிள்ளைகள் 2 அடிப்படையில கிளாஸ் நடக்கும். சாட்டர்டே சண்டே மார்னிங் டைம் ஒரு கிளாஸ் நடக்கும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு சாட்டர்டே சண்டே மார்னிங் கிளாஸ் மட்டும் தான் நடக்கும். அடுத்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் சாட்டர்டே சண்டே மார்னிங் ஒரு கிளாஸ் நடக்கும். நாங்க இன்னொரு டைம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுல ஒரு யூனிட் வந்து நடக்கும். சாட்டர்டே சண்டே மார்னிங் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன மார்னிங் கிளாஸ் அது சாட்டர்டே சண்டே தானே தம்பி? சாட்டர்டே சண்டே தானே, அது இஷ்யூ ஒன்று இல்லையே. ஸ்கூல் வந்து மண்டே டு ஃப்ரைடே தானே இல்லையா? சாட்டர்டே சண்டே மார்னிங் என்ன யூனிட் போகும்னு சொன்னால் இங்க நான் மார்க் பண்ணாத தியரட்டிக்கலான யூனிட்ஸ் வந்து சாட்டர்டே சண்டே மார்னிங் போகும். மற்ற டைம் நாங்க இன்னொரு டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸ் வந்து சரியா? சோ பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் பிளானா இருக்கு. நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்லை. சிம்பிளா அவங்களோட சிலபஸ் கொண்டு போயிட்டு முடியும். சிம்பிளா என்ன செய்யும்? அவங்களோட சிலபஸ் போயிட்டு தெளிவாகும். சோ உண்மையாகவே இந்த பிளான் எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பிளானா இருக்குன்னு நம்புறாங்களே. உண்மையாவே எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார், நான் நம்புறேன். எனக்கு இது புதுசா இருக்கு, நான் கேள்விப்பட்டியில இப்படி நாங்க படிச்சு இல்லை, பட் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையாகும். ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா ட்ரை பண்றது தானே உங்களுக்கு மேபி இது புதுசா இருக்கலாம். நீங்க ஓ லெவல்ல அப்படி படிச்சிருக்க மாட்டீங்க பெரும்பாலும். பட் ஏ லெவல் ஃபார்மேட் இதுதான். ஏ லெவல் இப்படிதான் படிக்கிறது வழக்கமாக. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க எஸ் சார், எஸ் எங்களுக்கு இது வழங்குது, எஸ் இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. இன்ஷா அல்லாஹ் வழங்கினா எங்கேயுமே இதே சிஸ்டம் தான். எல்லா இடத்துலயுமே நான் பிசிக்கலா செய்யற எல்லா இடமுமே இதே சிஸ்டம்ல தான் போகும் கிளாஸஸ். இப்ப நான் பிசிக்கலா செய்யற கிளாஸஸ், அதே போல வந்து ஆன்லைன்ல செய்யற கிளாஸஸ் எல்லாமே வந்து இதே சிஸ்டம் தான். ஒரு டைம் வந்து தியரட்டிக்கல் யூனிட்ஸ், ஒரு டைம் வந்து பிசிக்கல் யூனிட்ஸ். அதாவது பிசிக்கல் மீன் கால்குலேஷன்ஸ் யூனிட் வந்து போகும். சோ அந்த ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யார் தருவாங்கன்னா நீங்க அட்மினை கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். அட்மின் நம்பர் வந்து நான் கடைசியா தரேன். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் கிளியர்னு சொல்றாங்க. இது வரைக்குமே கிளியர். என்ன செய்ய போறோம் அந்த கெமிஸ்ட்ரியில வந்து நம்ம என்ன செய்ய போறோம் எனக்கு இது வரைக்கும் கிளியர். எத்தனை பேர் சொல்றேன்? மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸுக்கு நான் எப்ப டைம் போடுவேங்கிறது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். கிளாஸஸ் நாங்க ஒரு மந்த் போற நேரம் நாங்க அதை பத்தி நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? கண்ணுக்கு முன்னுக்கு இப்போ ஒரு படம் ஒன்று ஓடும் உங்களுக்கு. ஓகே அப்படி பார்த்தா 1 1 2 3 4 5 யூனிட்டோட தியரட்டிக்கல் பார்ட் முடியுது. அதே போல யோசிச்சு பாருங்க. 1 2 3 4 5 6 யூனிட்டோட என்ன முடியுது? கால்குலேஷன் பார்ட் முடியுது. ரெண்டுமே ஒரே டைம்ல போறோம்னா எப்படி இருக்கும் சார்? ரெண்டுமே ஒரே டைம்ல கொண்டு போனா ஈஸியா சிலபஸ் முடியுமா? முடியாது. சிலபஸ் கொண்டு போயிட்டு ஈஸியா முடியுமா? முடியாதா? அதோட நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸைட்டடான ஒரு விஷயம் சொல்லவா? இன்னொரு எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயம் சொல்லவா? நாங்க இந்த யூனிட்ஸ் முடிக்க போறேன்னு சொல்றது யூனிட்ஸை மட்டும் கொண்டு போயிட்டு முடிக்கிறது இல்லை. இந்த யூனிட்ஸை முடிக்கிறேன்னு சொல்றது இந்த யூனிட்ஸை கொண்டு போயிட்டு அதுல இருக்கிற தியரி விஷயங்களை படிப்பிக்கிறது, அதுல இருக்கிற அந்த அந்த புக்ல இருக்கிற 4 கேள்வி செய்வது மட்டும் நாங்க செய்ய போறது இல்லை. இதுல இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்க என்ன செய்வோம்?
ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்க என்ன செய்ய போறோம்னு கேட்டால் பாஸ் பேப்பர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முதல் நடந்த ஃபைனல் பேப்பர்ஸ். அந்த பாஸ் பேப்பர்ஸ்ல இருக்கிற கம்ப்ளீட் பாஸ் பேப்பர்ஸ் நாங்க செஞ்சுப்போம். ஒவ்வொரு யூனிட்டா பிரிச்சு செய்யும். இப்ப யூனிட் 1ல நாங்க முதலாவது தலைப்பு படிக்கிறோம்னா அந்த தலைப்புல இதுவரைக்கும் அந்த பாஸ் பேப்பர் கேள்விகள் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் டியூட்டா தருவேன். அந்த டியூட்டை நீங்க பிரிண்ட் பண்ணி நம்ம என்ன செய்வோம் பிள்ளைகள், அதுல இருக்கிற ஒவ்வொரு கேள்வியாக எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க செஞ்சு காட்டுவோம். எப்படி சார் செய்வீங்க, எந்த பேப்பர் எடுப்பீங்கன்னு கேட்டா, தம்பி 1980ஆம் ஆண்டுல இருந்து 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் எழுத போற பேப்பர் உட்பட 1980ஆம் ஆண்டுல 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற MCQ கேள்விகள் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே போல 2011ல இருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கேள்விகள் எல்லாமே ட்ரை பண்ணுவோம். தம்பி நீ செல் எனக்கு 1980ஆம் ஆண்டுல இருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற MCQ சொன்னா எத்தனை வருஷம் தம்பி இது? எத்தனை வருஷம் MCQ கேள்வி செய்ய போறோம்? 1980ஆம் ஆண்டுல இருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் 47 வருஷம். நல்லா செக் பண்ணி பாருங்க. 47 வருஷத்துல MCQ கேள்வி செய்ய போறோம். ஒரு பேப்பர்ல எத்தனை MCQ வரும் சொல்லுங்கடா? ஒரு பேப்பர்ல எத்தனை MCQ வரும்? 50 MCQ. தம்பி 47 பேப்பர்ல எத்தனை MCQ வந்திருக்கும்? அப்ப மொத்தமா கூட்டினா 47 பேப்பர்ல எத்தனை MCQ வந்திருக்கும்? 2350 MCQ வந்திருக்கும். சரியா இல்லையா? 2350 MCQ. தம்பி 2350 MCQவும் எத்தனை ஐடியாடா? கிட்டத்தட்ட 2350 ஐடியா, 2000 ஐடியா கிட்டத்தட்ட. சரியா இல்லையா? 2350 MCQ கிட்டத்தட்ட எத்தனை ஐடியா தம்பி? 2000 ஐடியா கிட்டத்தட்ட. தம்பி கெமிஸ்ட்ரியில இருக்கிற 2000 ஐடியாக்கு நீ கேள்வி செஞ்சு பழகி இருந்தா ஒன் ஃபைனல் பேப்பர்ல எத்தனை கேள்வி வரும் தம்பி? எத்தனை கேள்வி? 50 கேள்வி வரும். 2350 கேள்வி செஞ்ச உனக்கு 50 MCQ செய்யறது கஷ்டமா லேசா? 2350 கேள்வி செஞ்சு பழகின உனக்கு 50 MCQ ஃபைனல் பேப்பர்ல வரப்போகுது. அது உனக்கு செய்யறது லேசா கஷ்டமா தான்? ஈஸியா கஷ்டமா? என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு இப்ப என்ன தோணுது? கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்கும்? என்ன தோணுது சார்? 2350 கேள்வி செஞ்சு பழகின ஒரு புள்ள, 2350 கேள்வி செஞ்சு பழகின ஒரு புள்ள எல்லா யூனிட்டுக்குமே நாங்க பாஸ் பேப்பர் கழிச்சிருக்கோம் இன்ஷால்லா. யூனிட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி யூனிட் 14 வரைக்கும் எல்லா யூனிட்டுக்கும் பாஸ் பேப்பர் கழிச்சிருக்கோம். எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம் இன்ஷால்லா. பழகினா அப்ப 2350 கேள்வி செஞ்சு பழகின ஒரு புள்ள கட்டாயம் அதை தாண்டி இன்னொரு கேள்வி வராது. நான் ஷோ பண்ணி சொல்றேன், அதை தாண்டி தப்பி இன்னொரு கேள்வி வராது. நீங்க 2025ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பர் எடுத்து பார்த்தா அவ்வளவு முதல் வந்த கேள்விகள்ட சின்ன 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 மாறல் தான். 2024 எடுத்து பார்த்தா அதுக்கு முதல் வந்த கேள்விகள்ட சின்ன 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 மாறல் தான். நம்பர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருப்பார். இவ்வளவுதான் வாரம். அப்ப 2350 கேள்வி ஒரு பிள்ளை செஞ்சு பார்த்திருந்தா அவன் அந்த 50 கேள்வி செய்யறது ஒரு பெரிய விஷயம் இல்லையடா. ஓகேவா? அதே போல யோசனை, ஒரு பேப்பர்ல எத்தனை எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் வரும்னா 10 எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் வரும் மொத்தமா. தம்பி இதுல எத்தனை பேப்பர்? 16 பேப்பர். 16 பேப்பர்னா எத்தனை எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் செஞ்சிருப்பான்? 160 எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் ஒரு பிள்ளை செஞ்சிருக்கு. இந்த 160 எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் செஞ்சு பழகின பிள்ளைக்கு அவன் பேப்பர்ல வர 10 எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் தம்பி கஷ்டமா இருக்குமா? 160 எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் செஞ்சு பழகின ஒரு பிள்ளைக்கு அவன் பேப்பர்ல வர 10 எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்குமா? உங்களுக்கு என்ன தோணுது? மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் பிராக்டிக்கலா கேட்கிறேன், நான் ஜஸ்ட் பேசல. பிராக்டிக்கலா நம்ம இது செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம இவ்வளவும் செய்யத்தான் போறோம். கஷ்டமா இருக்குமா இல்லையா? என்ன சொல்லுவீங்க? 160 பேப்பர் செஞ்சு 160 எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி
ஸ்கீம் அடிப்படையில எப்படி மார்க்ஸ் கொடுக்குறாருன்னு எல்லாமே பார்த்து பழகின ஒரு பிள்ளை தண்ட பேப்பர்ல வார ஒரு 10 எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் அவனுக்கு கஷ்டம் மாதிரி ஃபீல் ஆகுமா? கஷ்டம் மாதிரி ஃபீல் ஆகுமா ஆகாதா? வாட் யூ ஃபீல்? என்ன சொல்றீங்க? ஃபீல் வெரி குட். யா, கஷ்டம் மாதிரி ஃபீல் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ தம்பி, அது வேற யாரும் இல்ல, நீதான். வேற யாரும் இல்ல, உனக்கு தான் செய்ய போறோம். நீ தான் அப்படி படிக்க போற. அப்படி படிச்சுட்டு வந்து ஃபைனல் பேப்பருக்கு போயிட்டு பாரு தம்பி, சிம்பிளான ஒரு பேப்பரா இருக்கும். இந்த பெருசா கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் பேப்பர் ஃபார்மேட்டுக்கு போக போறேன். அதுக்கு முதல்ல என்ன செஞ்சு கொள்ளுங்க, இத தேவையான அவ்வளவை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல, உங்களோட புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல யூனிட், அதாவது கெமிஸ்ட்ரி சிலபஸ் போட்டுட்டு இது இவ்வளவையும் அழகா அப்படியே 1 by 1 கீழே மார்க் பண்ணி அவசரமா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நான் பிறகு மார்க் பண்றேன்னு சொன்னா நீங்க பிறகு மார்க் பண்ணலாம். என்ன செய்ய போறீங்க? அவசரமா மார்க் பண்ணிக்கொள்ளலாம். யா, என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எந்த பர்சனல் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நான் எல்லாமே கிளாஸ் முடிகிற நேரம் தருவேன். ஏன்னா எல்லா கிளாஸ்லயுமே இதே ஃபார்மேட்ல தான் போகும். பிசிக்கல் கிளாஸ் இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் சரி, இதுதான் ஃபார்மேட் நம்மளோட. ஓ லெவலுக்கும் ஏ லெவலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஓ லெவல்ல நினைச்சு ஓ லெவல்ல நான் இப்படித்தான் படிச்சேன், ஓ லெவல் எனக்கு இது கஷ்டமா இருந்துச்சு, இது நான் செய்ய இயலுமா இல்லையா, ஓ லெவல் வந்து எனக்கு ஓ லெவல்ல வந்து சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆனிச்சு, இங்க எனக்கு அப்படி இருக்குமா, இதெல்லாம் அப்படிலாம் யோசிக்காது. ஓ லெவல்ல நம்ம எதுவுமே வந்து காரணத்தோட படிக்கிறது இல்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு தியரட்டிக்கலா படிச்சுட்டு போவோம். இங்க நம்ம அது செய்ய போறது எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கும். ஈஸியா நம்ம படிச்சிடலாம். சரியா? அதோட நீங்க ஓ லெவல் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் சார் படிச்சேன், இங்க வந்து தமிழ் மீடியம் எனக்கு கஷ்டமா இருக்குமானா நாங்க இங்க எல்லா வேர்டுமே உங்களுக்கு அறிமுகப்படுத்ததான் போறோம். சோ உங்களை செய்ய இயலுமா இருக்கு, பிரச்சனையே இல்லை. ஏன்னா அதோட பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீங்க எனக்கு 9வது பெட்ச். சோ அதுக்கு முதல் இருக்கிற எத்தனையோ பெட்ச்ல, எத்தனையோ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டில, எத்தனையோ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டில இருக்கிற நிறைய பிள்ளைகள் இருக்கு. நிறைய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இப்ப கிளாஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க பாக்கலாம். நான் அதை இங்க செல்ல இயலாது. பட் நிறைய பிள்ளைகள், யார் யாருன்னு மென்ஷன் பண்ணி சொல்ல இயலாதுடா, மென்ஷன் பண்ணி சொல்ல இயலாது. நிறைய பிள்ளைகள் வந்து இப்ப பிசிக்ஸ் கிளாஸஸ் அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ நிறைய பிள்ளைகள் நீங்க பார்த்துக்கொள்ளே இருக்கு. அது மாதிரி நீங்களும் ஒரு ஆளா இன்ஷால்லா இருக்கணும். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டில, இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டில இருக்கிற ஒரு ஆளா நீங்களும் இருக்கணும் இன்ஷால்லா. சோ 12th 13th யூனிட்ல வந்து இது 12th யூனிட்ல இது வந்து ஃபேஸ் ஈக்விலிபிரியம் சொல்லி அவத்தை சமநிலை, ஃபேஸ் ஈக்விலிபிரியம். மார்க் பண்ணி முடிச்சா டன் போடுது செட்ல. தேவையான விஷயங்களை மார்க் பண்ணி முடிச்சா செட்ல டன் போடும்.
ஓகே, ஒரு தடவை யார் சரி மார்க் பண்ணி முடியாம இருந்தா ஒரு தடவை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொள்ளுங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிங்க, பேப்பர்ல ஃபார்மேட்டுக்கு போகணும். அடிங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு அதை அழிச்சுக்கோ. ஓகேவா? சரி, கவனிங்க. சரி, இப்ப என்ன செய்யும்? அடுத்த பேஜ் எடுத்து ஒரு ஹெடிங் மாதிரி ஒன்று போடுங்க. என்னடா? ஃபைனல் பேப்பர் ஃபார்மேட். ஃபைனல் பேப்பர் ஃபார்மேட். உங்களோட ஃபைனல் பேப்பர் எப்படி வரும்? நீங்க எழுத போற பேப்பர் எப்படி இருக்கு? நான் இப்பவே சொல்றேன். தம்பி கவனிங்கடா. உங்களோட ஃபைனல் பேப்பர் பிள்ளைகள் 2 கன்செப்டா பிரிக்கப்படும். ஒன்று வந்து நம்ம சொல்லுவோம் பேப்பர் 1 என்று சொல்லி தரோம். ஒன்று என்ன தம்பி? பேப்பர் 1. ஒன்று பேப்பர் 1. பேப்பர் 1 என்று சொல்லி தரோம். இந்த பேப்பர் 1 என்று சொல்றது என்னன்னு கேட்டா, அந்த பேப்பர் 1ல என்ன வரும்னு கேட்டா, இது வந்து ஃப்ரீ கிளாஸ். நாளைய கிளாஸும் இந்த மார்ச் முழுக்க இருக்கிற எல்லா கிளாஸுமே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான். சரியா? இந்த பேப்பர் 1ல என்ன இருக்குன்னு கேட்டா அப்படின்னா எம்சிக்யூ பார்ட் இருக்கு. இந்த பேப்பர் 1 என்று சொல்றது யாரு? எம்சிக்யூ. கம்ப்ளீட்டா எம்சிக்யூ பார்ட்டா இருக்கு. ஓ லெவல்ல எத்தனை எம்சிக்யூ? ஓ லெவல்ல எத்தனை எம்சிக்யூ வர வழக்கமா ஒரு பேப்பர்ல? ஓ லெவல் பேப்பர்ல எத்தனை எம்சிக்யூ வர? 40. இங்க எத்தனை எம்சிக்யூ தான்? இங்க எத்தனை எம்சிக்யூ வரும்? 50 எம்சிக்யூ. வெரி குட். இங்க எத்தனை எம்சிக்யூ இருக்குன்னு கேட்டா 50 எம்சிக்யூ இங்க வரும். 50 எம்சிக்யூ. உங்களோட பேப்பர்ல பிள்ளைகள் ஒரு எம்சிக்யூக்கு எத்தனை மார்க்ஸ் சொன்னா 1 மார்க்ஸ். அப்ப 50 எம்சிக்யூக்கு மொத்தமா எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? ஒரு எம்சிக்யூக்கு 1 மார்க்ஸ் தான். அப்ப 50 எம்சிக்யூ எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும் பிள்ளைகள்? 50 மார்க்ஸ் உங்களுக்கு பேப்பர் 1ல இருந்து கிடைக்கும். 50 மார்க்ஸ் எங்க இருந்து கிடைக்கும் பிள்ளைகள்? பேப்பர் 1ல இருந்து கிடைக்கும். சரியா? 50 மார்க்ஸ் உங்களோட பேப்பர் 1ல இருந்து கிடைக்கும். சரி, எனக்கு இப்ப சொல்லுங்க, ஓ லெவல்ல 40 எம்சிக்யூ தாங்க. ஒரு எம்சிக்யூக்கு எத்தனை ஆன்சர் வரும்? ஒரு எம்சிக்யூல எத்தனை ஆன்சர்ஸ் வர? சாய்ஸ் எத்தனை வரும்? 4 சாய்ஸ். வெரி குட். ஏ லெவல்ல எத்தனை வரும் சாய்ஸ்? ஏ லெவல்ல எத்தனை சாய்ஸ்? 5 சாய்ஸ். வெரி குட். எத்தனை சாய்ஸ்? 5 சாய்ஸஸ் இருக்கு. நீங்க 5 சாய்ஸஸ் இங்க வரும். இதுல ஏதாவது ஒன்று தான் நீங்க செலக்ட் பண்றது. சரி, இங்க நம்ம ஓ லெவல்ல இருந்த ஃபார்மேட் இங்க இருக்காது. அதுல கவனமா இருந்து. ஓ லெவல்ல உங்களோட பேப்பர் எப்படி முதலாவது கேள்வியில இருந்து 40வது கேள்வி வரைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டா, ஒரு கேள்வி இருக்கும், கீழே 4 ஆன்சர். ஏதாவது சரியான ஒன்றை செலக்ட் பண்ணுவீங்க. இப்படித்தானே வார. வேற ஏதாவது ஃபார்மேட்ல எம்சிக்யூ கேள்விகள் வார அப்படி ஒரு ஏதாவது ஒரு கேள்வி 4 ஆன்சர், அதுல எது சரியோ எது பொருத்தமோ நீங்க செலக்ட் பண்றது. அதானே உங்களோட ஃபார்மேட். ஆனா இங்க ஃபார்மேட் அது இல்ல. இங்க வித்தியாசமான ஃபார்மேட். என்னண்டா, உங்களோட பேப்பர்ல முதலாவதுல இருந்து 30வது எம்சிக்யூ வரைக்கும், 1ல இருந்து 30 வரைக்கும் நம்ம கதைச்ச அதேதான். 1ல இருந்து 30 வரைக்கும் நீங்க ஓ லெவல்ல கதைக்கிற அதே கன்செப்ட் தான். என்ன பிள்ளைகள்? ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு. ஏதாவது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு கீழே என்ன தந்திருப்பார்னு கேட்டா, முதலாவது ஆன்சர் ஒன்று தந்திருப்பார், 2வது ஆன்சர் ஒன்று தந்திருப்பார், 3வது ஆன்சர் ஒன்று தந்திருப்பார், 4வது ஆன்சர் ஒன்று தந்திருப்பார், 5வது ஆன்சர் ஒன்று தந்திருப்பார். 5 ஆன்சர் இருக்கு. எது பொருத்தமான ஆன்சரும் நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? அதை மார்க் பண்ணி விட்டா சரி. அது முதலாவதுல இருந்து 30வது. இப்ப 31ல இருந்து 40வது எப்படி இருக்கும்னு கேட்டா, 31ல இருந்து 40 எப்படி இருக்கும்னு கேட்டா என்னன்னு கேட்டா, ஒரு கேள்வி இருக்கும். ஒரு கேள்வி இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுட்டு கீழே ஆன்சர்ஸ் ஏ, பி, சி, டி சொல்லி 4 ஆன்சர்ஸ் இருக்கு.
எத்தனை ஆன்சர்ஸ் இருக்கும்? 4 ஆன்சர்ஸ் இருக்கு. இப்ப நான் ஜஸ்ட் உதாரணத்துக்கு ஒரு கேள்வி எடுத்தேன். என்னன்னு சொன்னா, பயோஸ்ட்ரீம் மாணவர்கள், பயோஸ்ட்ரீம் மாணவர்கள், பயோஸ்ட்ரீம் மாணவர்கள் கற்கும் பாடம், கற்கும் பாடம் சரி ஒரு கேள்வி. இதுல ஆன்சர் ஏ இருக்கிறது வந்து பயாலஜி, பயாலஜி. ஆன்சர் பி வந்து கம்பைன்மெண்ட்ஸ், கம்பைன்மெண்ட்ஸ். ஆன்சர் சி வந்து ஜியோகிராஃபி, ஜியோகிராஃபி. ஆன்சர் டி வந்து பிள்ளைகள் கெமிஸ்ட்ரி. எனக்கு சொல்லுங்க, இதுல எது சரி? இந்த கேள்விக்குரிய ஆன்சர்ல எது சரி? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். எது சரி? இதுக்கு எது சரிடா? ஏயும் டியும் சரி இல்லையா? ஏயும் டியும் சரி. தம்பி, இப்படி வார கேள்விகளுக்கு என்னன்னு சொன்னால், நீங்க பாக்குறது ஆன்சர்ல ஏயும் பியும் சரியா இருந்தா முதலாவது ஆன்சர், ஏயும் சாரி பியும் சியும் சரியா இருந்தா ரெண்டாவது ஆன்சர், சியும் டியும் சரியா இருந்தா மூன்றாவது ஆன்சர். அதுவே ஏயும் டியும் சரியா இருந்தால் நாலாவது ஆன்சர். ஏனையவை எதுவா இருந்தாலும் சரி, ஏனையவை எதுவா இருந்தாலும் எத்தனாவது விட பிள்ளைகள்? அஞ்சாவது ஆன்சர். எனக்கு இப்ப சொல்லுங்க, இந்த கேள்விக்குரிய ஆன்சர் என்ன? இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இந்த கேள்விக்குரிய ஆன்சர் என்ன? இந்த கேள்விக்குரிய ஆன்சர் என்ன? பயோஸ்ட்ரீம் கற்கும் மாணவர்கள், பயோஸ்ட்ரீம் மாணவர்கள் கற்கும் பாடம் ஏயும் டியும். ஏயும் டியும் என்ன ஆன்சர்? நாலாவது ஆன்சர். இப்படி ஒரு ஃபார்மேட் இது வரைக்கும் நீங்க படிச்ச எக்ஸாம்ஸ்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு ஃபார்மேட் இது வரைக்கும் நீங்க எழுதின எக்ஸாம்ஸ் நீங்க பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்க எழுதின எக்ஸாம்ஸ்ல இப்படி ஒரு ஃபார்மேட் பார்த்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் இருக்கும், ரைட்? இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். ஏ லெவல்ல இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கு. இது ஒன்று, சரியா பிள்ளை? இது ஒன்று. அடுத்தது 41ல இருந்து 50வது எம்சிக்யூட ஃபார்மேட் வந்து இன்னும் டிஃபரெண்டா இருக்கு. 41ல இருந்து 50வது எம்சிக்யூ அப்படின்னு ரெண்டு கூற்று இருக்கு. முதலாம் கூற்று, முதலாம் கூற்று, அதே போல இரண்டாம் கூற்று சொல்லி ரெண்டு கூற்று இருக்கு. இரண்டாம் கூற்று. தம்பி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், சரியா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, ராஜா நேற்று கிளாஸுக்கு வரல. என்ன சொல்றேன்? ஓகே, ராஜா நேற்று ஸ்கூல் வரல. ஏன் என்று சொன்னா, ராஜாக்கு நேற்று காய்ச்சல். நான் சொன்னது விளைச்சா உங்களுக்கு? ராஜா நேற்று ஸ்கூல் வரல, ஏனென்றா ராஜாக்கு காய்ச்சல். நான் சொல்றது சரியா? இப்ப நீங்க சொல்ல, இப்ப எப்படின்னா, முதலாவது கூற்று என்னன்னு கேட்டால், ராஜா நேற்று கிளாஸ் ஸ்கூல், ராஜா நேற்று ஸ்கூல் வரல, ஸ்கூல் வரல. இது ஒரு கூற்று. இரண்டாவது, ராஜா நேற்று காய்ச்சல். தம்பி, எனக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, இதுல வந்து முதலாம் கூற்று, இரண்டாம் கூற்று பாருங்க. முதலாம் கூற்று சரியா பிள்ளையா? முதலாம் கூற்று சரியா பிள்ளையா? நான் சொன்னதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. முதலாவது கூற்று சரியா பிள்ளையா? எஸ் ஓ நோ? இதோட ஃபைனல் பேப்பர் ஃபார்மேட் நான் அதுக்காக தான் பேசிட்டு. ராஜா நேற்று ஸ்கூல் வரல, ஏனென்றா ராஜாக்கு நேற்று ராஜாக்கு காய்ச்சல். இவ்வளவுதான் கன்செப்ட். இப்ப சொல்லுங்க, இந்த முதலாவது கூற்று ராஜா நேற்று ஸ்கூல் வரல, இது சரியா பிள்ளையா? எஸ் ஓ நோ? இது வந்து எஸ், சரியான கூற்று. வெரி குட், சரியான கூற்று. ராஜாக்கு நேற்று காய்ச்சல், இது சரியா பிள்ளையா? பிள்ளை, ராஜாக்கு நேற்று காய்ச்சல் சரியா பிள்ளையா? ராஜாக்கு நேற்று காய்ச்சல் சரியா பிள்ளையா? எஸ், சரியான. இப்ப நீங்க என்ன செய்யணும்? முதலாவது கூற்றுக்கு வாங்க. முதலாவது கூற்று ராஜா நேற்று ஸ்கூல் வரல, ஏன் வரல? ஏன் வரல? இரண்டாவது கூற்றுக்கு வாங்க, ராஜாக்கு நேற்று காய்ச்சல் சரியா பிள்ளையா? ராஜா நேற்று ஸ்கூல் வரல, ஓகே, அது சரி. ஏன் வரல கேட்டா அதுக்குரிய ரீசன் என்னடா? நேற்று காய்ச்சல்.
ரெண்டாவது கூற்றுல அந்த விஷயம் இருக்கான்னு பாருங்க. இருக்கா இல்லையா? ரெண்டாவது கூற்றுல அந்த விஷயம் இருக்கா இல்லையா? ராஜா நேற்று ஸ்கூல் வரல. எஸ், சரி. ரெண்டாவது, ராஜாக்கு நேற்று காய்ச்சல். ரெண்டாவது கூற்றும் சரி. முதலாவது கூற்று, ராஜா ஏன் ஸ்கூல் வரல? இந்த ஸ்கூல் வரல தானேடா, ஏன் வரலன்னு கேள்வி கேட்டு பாருங்க. ஏன் வரல, என்ன ஆன்சர் வரும்? நேற்று ராஜாக்கு காய்ச்சல். ரெண்டாவது கூற்று அதையா சொல்லி இருக்காருன்னு பாருங்க. நேற்று ராஜாக்கு காய்ச்சல். ஓமா இல்லையா? அப்ப ரெண்டாவது கூற்றின் காரணமாகத்தான் முதலாவது கூற்று நடந்திருக்கு. என்ன விட பிள்ளைகள்? முதலாவது விடையாக இருக்கு. சொல்றது விளங்கிச்சு. இப்ப இதுவே பாருங்க, இதுவே ராஜா நேற்று ஸ்கூல் வரல. சரியா? ராஜா நேற்று ஸ்கூல் வரல. இந்த கேள்வி இப்படி வந்துச்சு என்று சொன்னா, இப்ப நாம சொல்ல வாரோம். இப்ப வாங்க, ராஜாவுக்கு நேற்று காய்ச்சல். நேற்று காய்ச்சல். ராஜா நேற்று ஸ்கூல் வரல. தம்பி, முதலாவது கூற்று சரியா பிள்ளையா? ராஜாக்கு நேற்று காய்ச்சலாம். சரியா பிள்ளையா? ராஜாக்கு நேற்று காய்ச்சலாம். சரியா பிள்ளையா? எஸ், அந்த கூற்று வந்து சரி. முதலாவது கூற்று வந்து சரி. ராஜா நேற்று ஸ்கூல் வரலையா? சரியா பிள்ளையா? ராஜா நேற்று ஸ்கூல் வரலையா? சரியா பிள்ளையா? எஸ், நம்ம இப்ப சொன்ன விஷயம். எஸ், சரி. நம்ம இப்ப முதலாவது கூற்றுக்கு வாங்க. ரெண்டுமே சரிதானடா. சரியா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு வரணும். இங்க வந்து கேளுங்க. ராஜாக்கு நேற்று காய்ச்சல். ஓகே, ஏன் காய்ச்சல்? ராஜாக்கு நேற்று ஏன் காய்ச்சல் தெரியுமா? ஏதாவது உங்களுக்கு? ராஜாக்கு ஏன் காய்ச்சல் தெரியாது. கீழே என்ன சொல்ல வர? ஸ்கூல் வரல. தம்பி, நேற்று ராஜா ஸ்கூல் வராதத்தாலையா ராஜாக்கு காய்ச்சல்? சொல்லு. நேற்று ராஜா ஸ்கூல் வராதத்தாலையா ராஜாக்கு காய்ச்சல்? நான் கேட்கறது எத்தனை பேருக்கு விளங்குது? நேற்று ராஜா ஸ்கூல் வராதத்தால ராஜாக்கு காய்ச்சலாடா, இல்ல ராஜாக்கு காய்ச்சலால ராஜா ஸ்கூலுக்கு வரலையா? காய்ச்சலால ஸ்கூலுக்கு வரல. சரியா இல்லையா? சோ அப்படி பார்த்தா தம்பி, முதலாவதுக்குரிய காரணம் ரெண்டாவதான்னு சொல்லுங்க. காய்ச்சல் வந்ததுக்குரிய காரணம் இதுவாடா? இதுவா காரணம்? இல்ல. சோ காரணமா இருந்தா முதலாவது ஆன்சர். இங்க காரணம் இல்லைன்னு சொன்னால் விட என்ன இருக்கும்? ரெண்டாவது ஆன்சராக இருக்கும். அதுவே ராஜாவிற்கு நேற்று காய்ச்சல் இல்லை. ராஜாவுக்கு நேற்று காய்ச்சல். ராஜா நேற்று ஸ்கூல் வந்தார். நம்ம இப்ப சொல்லு, முதலாவது கூற்று சரியா பிள்ளையா? ராஜாக்கு நேற்று காய்ச்சலா? காய்ச்சல் இல்லையா? ராஜாக்கு நேற்று காய்ச்சல். எஸ், அது வந்து சரி. ராஜா நேற்று ஸ்கூல் வந்தாரோ? அது சரியா? ராஜா நேற்று ஸ்கூல் வந்தாரா? என்ன சொல்லும்? இல்ல பிள்ளை வரல, போய். இப்படி பார்த்தா முதலாவது சரி, ரெண்டாவது பிள்ளை. இப்படி வந்தா தம்பி விட மூணாவது ஆன்சராக இருக்கும். தம்பி இப்போ ராஜாவிற்கு நேற்று காய்ச்சல் இல்லை. ராஜாவிற்கு நேற்று காய்ச்சல் இல்லை. ராஜா நேற்று ஸ்கூல் வரல. இப்ப சொல்லுங்க, முதலாவது கூற்று சரியா பிள்ளையா? முதலாவது கூற்று சரியா பிள்ளையா? முதலாவது சரியா பிள்ளையா? நேற்று காய்ச்சல் இல்லையா? சரியா பிள்ளையா? இல்ல பிள்ளை, நேற்று அவருக்கு காய்ச்சல். முதலாவது வந்து நேற்று காய்ச்சல் இல்லைன்னு சொல்றார். ஆனா நம்ம என்ன பார்த்தோம்? நேற்று அவர் ஸ்கூலுக்கு வரல. ஏன் வரல? நேற்று அவருக்கு காய்ச்சல். அப்ப நேற்று காய்ச்சல் இல்லைன்னு சொன்னா அது வந்து பிள்ளை. ராஜா நேற்று ஸ்கூல் வரல. சரியா பிள்ளையா? எஸ், ராஜா நேற்று ஸ்கூல் வரல. அது வந்து சரி. தம்பி, முதலாவது சரி, ரெண்டாவது பிள்ளைண்டா விடனா இருக்கும். நாலாவது கூற்றாக இருக்கும். அண்ட் ஃபைனலி கூற்று இப்படி வருதுன்னு சொல்லுங்க. ராஜாவிற்கு நேற்று காய்ச்சல் இல்லைங்கிறது ஒரு கூற்று. ராஜா நேற்று ஸ்கூல் வந்தாருங்கிறது ஒரு கூற்று. இப்ப சொல்லுங்க, முதலாவது கூற்று சரியா பிள்ளையா? ராஜாக்கு நேற்று காய்ச்சல் இல்லை. சரியா பிள்ளையா? இல்ல பிள்ளை, நேற்று காய்ச்சல். அடுத்தது, ராஜா நேற்று ஸ்கூல் வந்தாரா? உண்மையா ராஜா ஸ்கூல் நேற்று? ரெண்டுமே பிள்ளை. வெரி குட். ரெண்டுமே பிள்ளைண்டா என்ன விட தம்பி? அஞ்சாவது விடையாக இருக்கு. விளங்கிச்சாடா என்ன ஃபார்மேட்ல கேள்வி வருதுங்கிறது? 50 MCQ தான். ஆனா 50 நீங்க என்ன நினைச்சு கொள்ள வேணாம், 50 நம்ம ஏதாவது ஒன்றுக்கு மார்க் பண்ற அப்படி இல்ல தம்பி. என்ன செய்யணும்? அதுல ஃபர்ஸ்ட் 30 கேள்வி ஒரு ஃபார்மேட், மத்த 10 கேள்வி ஒரு ஃபார்மேட், மத்த 10 கேள்வி ஒரு ஃபார்மேட். எத்தனை பேருக்கு உண்மையாக விளங்கிச்சு? எக்ஸாம்ல இருக்கிற MCQ பேப்பர் ஃபார்மேட் விளங்கினாங்களே,
எக்ஸாம்ல இருக்கிற எம்சிக்யூ பேப்பரோட ஃபார்மட் எனக்கு வழங்கிச்சு சார், கிளியரா வழங்கிச்சு. செக்ல போட பார்ப்போம். கிளியரா வழங்கிச்சு. ஃபீ டீடைல்ஸ் எல்லாம் அட்மினை கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அட்மின் டீடைல்ஸ் எல்லாம் தரும். கிளாஸ் முடிகிற நேரம் தருது. ஓகேவா? அதுக்காக தம்பி இந்த ராஜாக்கு காய்ச்சல் எல்லாம் கேள்வியில வராது, அதெல்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. ராஜாக்கு காய்ச்சல்ங்கிறதெல்லாம் கெமிஸ்ட்ரி பேப்பர்ல வந்துடாது, அது வேற விஷயம். இது வந்து எம்சிக்யூ ஃபார்மட் தான். இது இவ்வளவு எம்சிக்யூ பத்தின விஷயம். அதுவே பேப்பர் 2க்கு போனோம். பேப்பர் 2க்கு போனால் ரெண்டாம் பேப்பர்ல 2 பார்ட் இருக்கு. ஒன்று பிள்ளைகள் சாரி 3 பார்ட் இருக்கு. ஒன்று பார்ட் ஏ. பார்ட் ஏ, இந்த பார்ட் ஏக்கு நாங்க சொல்ற பேர் என்னன்னு கேட்டா ஸ்ட்ரக்சர்ட் பார்ட் சொல்லிங்க. ஸ்ட்ரக்சர்ட் பார்ட், ஸ்ட்ரக்சர்ட் क्वेश्चंस. நீங்க படிச்சிருப்பீங்களே ஸ்ட்ரக்சர் கேள்விகள். ஒரு கேள்விக்கு லைன் எல்லாம் விட்டுருப்பாரு, நீங்க அந்த லைன்ல ஆன்சர் பண்றது பாத்திருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி கேள்விகளா இருக்கும். எத்தனை ஸ்ட்ரக்சர் கேள்வின்னு சொன்ன பிள்ளைகள் 4 கேள்வி இருக்கும். 4 questions, 4 questions இருக்கும். இங்க இருக்கிற விஷயம் என்னென்றால் இந்த 4 questions-உம் என்ன பிள்ளைகள், 4 questions-உம் கம்பல்சரி. நீங்க கட்டாயம் இந்த 4 கேள்வியும் நீங்க செய்யத்தான் வேணும். விரும்பினாலும் சரி, விரும்பலண்டாலும் சரி, நீங்க 4 கேள்வியும் செய்யத்தான் வேணும். இதுல ஒரு கேள்விக்குரிய மார்க்ஸ் எவ்வளவுன்னு சொன்னா 100 மார்க்ஸ். இப்ப 4 கேள்விக்கு எத்தனை மார்க்ஸ் பிள்ளைகள்? 400 மார்க்ஸ். இந்த 4 கேள்விக்குரிய மார்க்ஸ், 4 கேள்விக்குரிய மார்க்ஸ் எத்தனை? 400. ஆனா இங்க ஒரு நன்மையான ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த 4 கேள்வியும் என்ன கேள்வின்னு என்னால சொல்லிடு. 4 கேள்வியும் என்ன கேள்வின்னு சொல்லி என்னால சொல்லிடு. தமிழ் முதலாவது கேள்வி என்னென்று சொன்னால் யூனிட் 1 and 2. யூனிட் 1 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், யூனிட் 2 யார் பிள்ளைகள் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் இருக்கு தானே. அது ரெண்டையும் மொத்தமா சேர்த்து நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் ஜெனரல் கெமிஸ்ட்ரி. ஜெனரல் கெமிஸ்ட்ரி இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேப்பர், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேள்வி. தமிழ் ரெண்டாவது கேள்வி யாருன்னு சொன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது எத்தனை யூனிட் பார்த்து சொல்லுங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எத்தனையாவது யூனிட் தம்பி பார்த்து சொல்ல பார்ப்போம். This unit inorganic chemistry எத்தனாவது யூனிட் தம்பி பார்த்து சொல்லுங்க. முன்னுக்கெல்லாம் எழுதிருப்பீங்க. யூனிட் 6. வெரி குட், யூனிட் 6 இல்லையா தம்பி? யூனிட் 6ல நீங்க பாருங்க, அதுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த இன்ஆர்கானிக்ல எது பிரதானமா வரும்னு கேட்டா தம்பி எஸ் பிளாக் வந்து பெரும் பிரதானமாக வரும். எஸ் பிளாக்ல இருந்துதான் என்ன வரும்னா கேள்வி வரும் பிரதானமாக. அதே போல் மூன்றாவது ஸ்ட்ரக்சர் யாருன்னு கேட்டால் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியாக இருக்கும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சொல்றது யார் பிள்ளைகள்? நம்ம சொன்ன அந்த கால்குலேஷன் பார்ட். அந்த கால்குலேஷன் பார்ட் எல்லாத்துக்கும் நாங்க சேர்த்து சொல்ற ஒரு பேர் என்னன்னு சொன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறது யார் பிள்ளைகள்? அந்த இதுல வந்து இப்படி டொட்டால இப்படி மார்க் பண்ணி காட்டணும். கால்குலேஷன் பார்ட் மூன்றாவது ஸ்ட்ரக்சரா இருக்கும். தமிழ் நாலாவது ஸ்ட்ரக்சர் யாருன்னு கேட்டால் சமபகுதியமா இருக்கும். சமபகுதியம், சமபகுதியமும் and அதுக்கு கூட சில தாக்கங்களும். நீங்க முன்னுக்கு சிலபஸ்ல எழுதிருப்பீங்க சமபகுதியம் எத்தனையாவது யூனிட் தம்பி? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வர்றது சமபகுதியமும் அது கூட சில தாக்கங்களும் வரும். இது வந்து நாலாவது ஸ்ட்ரக்சரா இருக்கும். இது பார்ட். அதுவே பார்ட் பி எடுத்தால், பார்ட் பி எடுத்தால் பார்ட் பி வந்து எஸ்ஏ பார்ட். பார்ட் பி வந்து எஸ்ஏ பார்ட். அதே போல பார்ட் சி எடுத்தால், பார்ட் சி எடுத்தால் அதுவும் எஸ்ஏ பார்ட். பார்ட் பி பார்ட் சி ரெண்டும் சேர்த்து என்ன சொல்லுவோம்னு கேட்டா எஸ்ஏ பார்ட்டாக இருக்கும். இதுல ஒவ்வொரு பார்ட்லயும் என்ன வரும்னு கேட்டால் மூன்று எஸ்ஏ வரும். மூன்று எஸ்ஏ வரும். மூன்றும் செய்யறது இல்லை. நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? 2 எஸ்ஏ தான் செய்யறது. நீங்க என்ன செய்யறது? 2 தான் செய்யறது. ஏதாவது ஒன்று நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள் சாய்ஸ்ல விடலாம். இப்ப மொத்தம் எத்தனை எஸ்ஏ செய்யணும்? 6ல நீங்க 4 செஞ்சா சரி. அதுக்காக நீங்க மொத்த 6ல 4 செய்யறது இல்ல. இந்த 3ல கட்டாயம் 2, இந்த 3ல கட்டாயம் 2 செய்யணும். மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? மொத்தம் எத்தனை? 4 எஸ்ஏ செய்யணும். ஒரு எஸ்ஏக்குரிய மார்க்ஸ் பிள்ளைகள் 150 மார்க்ஸ். அப்ப டோட்டல் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 600 மார்க்ஸ் என்ன செய்யும் பிள்ளைகள்? இந்த எஸ்ஏ பார்ட் வந்து கிடைக்கும். 600 மார்க்ஸ் இந்த எஸ்ஏ பார்ட் வந்து கிடைக்கும். இதுல கவனிச்சு கொள்ளுங்கடா. 4வது ஸ்ட்ரக்சர்னு சொன்னா பார்ட் பி ட முதலாவது எஸ்ஏ எத்தனாவதுன்னு கேட்டா 5வது எஸ்ஏ. 2வது எஸ்ஏ வந்து 6வது எஸ்ஏ. 3வது வந்து 7வது எஸ்ஏ. இது பார்ட் பி.
பார்ட் சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் 8வது எஸ்ஏ, 9வது எஸ்ஏ, 10வது எஸ்ஏ இப்படி சொல்லுவோம். நம்ம இதுல 5வது எஸ்ஏயும் 6வது எஸ்ஏயும் யார் என்று சொன்னால் நம்ம இங்க கழிச்சிருக்கிற அதே பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதே பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட எஸ்ஏ தான் வரும். ஷுவரா இதுதான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. யார் அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி? நான் அந்த ரெட்ல மார்க் பண்ணிருக்கேன்டா, அதுதான் அந்த 5வதும் 6வதும் எஸ்ஏ. நம்ம 7வது எஸ்ஏ எடுத்தால் 7வது எஸ்ஏல வந்து நம்ம பிரிக்கலாம் ஏ பார்ட், பி பார்ட் என்று சொல்லி வரும். ஏ பார்ட் யாருன்னு கேட்டால் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. தம்பி அதே போல பி பார்ட் யாருன்னு கேட்டால் சிக்கலாய், சிக்கலாய். 8வது எஸ்ஏ யாருன்னு கேட்டா பிள்ளைகள் ஆர்கானிக்ல இருக்கிற தாக்கங்கள், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்கிற தாக்கங்கள் வரும். இது வந்து 8வது எஸ்ஏ பார்ட்டா இருக்கு. ஆர்கானிக்ல இருக்கிற தாக்கங்கள் 8வது எஸ்ஏ பார்ட். தம்பி 9வது எஸ்ஏ பார்ட்டையும் 2ஆ பிரிச்சு கலப்பம், ஏ பி கலப்பம். ஏல வாரது பண்பறி பகுப்பு, பண்பறி பகுப்பு. பில வாரது தம்பி கெமிக்கல் கால்குலேஷன், யூனிட் 3 கெமிக்கல் கால்குலேஷன். அதே போல 10வது எஸ்ஏ யாருன்னு கேட்டால் இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்ட். இப்ப பார்த்து செல்லு தம்பி, உங்க ஃபைனல் பேப்பர்ல, உங்க ஃபைனல் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் யாருன்னு நான் இப்பவே தந்து 2028ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நீங்க மீட் பண்ணி சொல்லுங்க பிள்ளைகள், நான் சொன்னது போல பேப்பர் வந்துச்சா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்க பிள்ளைகள்? இப்ப சொல்லுங்க, கெமிஸ்ட்ரி லேசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேள்வியும் தெரியும், எந்த இடத்துல கேள்வி வரப்போகுதுன்னு தெரியும். இப்ப சொல்லுங்க, கெமிஸ்ட்ரி லேசா இருக்குமா கஷ்டமா இருக்கு? உங்களோட மனம் உண்மையா என்ன சொல்லும்? உங்களோட மனசு உண்மையாவே என்ன சொல்லுது? எல்லாரும் பேசுற பாபு, நான் எல்லாத்த வாய்ஸும் எனக்கு கேட்கணும். பேசலன்னு சொன்னாலும் எல்லாத செக்கும் நான் பார்க்கணும். சொல்லுங்க, உங்களோட ஃபைனல் எக்ஸாம் இன்ஷா அல்லாஹ் நீங்க எழுத போற 2028ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் இன்ஷா அல்லாஹ் ஷுவரா இதான் ஓடும். இதுதான் கேள்வி. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்றேன். சரி, இப்ப யோசிக்கலாம் சொல்லுங்க சார், அங்க வந்து 50 மார்க்ஸ் வந்துட்டே சார், இங்க வந்து 400 600 சொன்னா 1000 மார்க்ஸ். அப்ப 1000 மார்க்ஸ் என்று சொல்லி சொன்னா 1000 + 50 1050 மார்க்ஸ் சொல்லுங்க. ஃபைனல் எக்ஸாம் பாக்குறேன்னா 100 மார்க்ஸ் தான் பாக்குறேன். என்ன செய்யறேன்னு சொன்னா உங்களோட பார்ட் 2 பேப்பர் 2 மார்க்ஸ் அந்த 1000ஐயும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நீங்க எடுக்கிற மார்க்ஸ் பிள்ளைகள் 20ஆல பிரிப்பாங்க. பிரிச்சு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். அப்ப இதுல 50 மார்க்ஸ். நீங்க எடுக்கிற மார்க்ஸ் என்ன செய்யப்படும்? 20ஆல பிரிக்கப்படும். அப்ப அங்க 50 இங்க 50 டோட்டல் 100. அப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், உண்மையா உங்களோட ஒரு ஸ்ட்ரக்சருக்கான மார்க்ஸ் எவ்வளவு? உண்மையா உங்களோட ஒரு ஸ்ட்ரக்சருக்கான மார்க்ஸ் எவ்வளவு? உண்மையாக ஒரு ஸ்ட்ரக்சருக்கான மார்க்ஸ் எவ்வளவு? 100 மார்க்ஸ் சொல்றோம், ஆனா உண்மையா எத்தனை மார்க்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு? செட்ல போன பாப்பா அவசரமா. ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை மார்க்ஸ்? வெரி குட், 5 மார்க்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு எஸ்ஏக்கு எத்தனை மார்க்ஸ்? ஒரு எஸ்ஏக்கு எத்தனை மார்க்ஸ்? ஒரு எஸ்ஏ 150. ஒரு எஸ்ஏ நம்ம எத்தனை மார்க்ஸ்? ஒரு எஸ்ஏக்கு 150. அப்ப எத்தனை மார்க்ஸ்? எத்தனால பிரிக்கணும் பிள்ளைகள்? 20ஆல பிரிங்க. எத்தனை மார்க்ஸ்? 7.5 மார்க்ஸ். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் சரியா செஞ்சா 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஒரு எஸ்ஏ கம்ப்ளீட்டா செஞ்சா 7.5 மார்க்ஸ் கிடைக்கும். சொல்றது விளையாச்சா? டைமிங்க பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட பேப்பர் 1க்கு அவர் உங்களுக்கு தரப்போற டைம் பிள்ளைகள் 2 hours டைம் தருவார். 2 hours டைம். பேப்பர் 2க்கு அவர் தார டைம் பிள்ளைகள் 3 hours ஆக இருக்கு. நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு தார டைம் வந்து 3 hours. அத 3 hours டைமிங் எப்படின்னு சொன்னா பிள்ளைகள்,
ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் எத்தனை மார்க்ஸ்? ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு மேல ஒன்று சொன்னால் 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 50 மினிட்ஸ். அப்ப 4 ஸ்ட்ரக்சருக்கும் சேர்த்து 1 hour. நம்ம எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்ஏக்கு பிள்ளைகள் 30 மினிட்ஸ், half an hour ஆக இருக்கும். 4 எஸ்ஏக்கும் சேர்த்து 2 hours. சோ விளையாச்சு பிள்ளைகள் உங்களுக்கு வார பேப்பர் மொத்தம் 5 hours பேப்பர். 5 ஹவர்ஸ்லடா 2 hours MCQக்கு கம்ப்ளீட்டா தருவார். அதே நேரம் பிள்ளைகள் அதே நேரம் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 15 நிமிஷம். அப்ப 4 ஸ்ட்ரக்சர் 1 மணி நேரம். ஒரு எஸ்ஏக்கு half an hour. அப்ப நீங்க செய்ய வேண்டியது 6 எஸ்ஏயும் செய்யறது இல்ல, 4 தான் செய்யற. அப்ப 2 hours டோட்டல் வந்து 5 hours. நம்ம யோசிச்சு பாரு, நீ ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா செஞ்சு எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? 5 மார்க்ஸ் எடுப்பீங்க. அதே 5 MCQ செஞ்சு எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? 5 மார்க்ஸ் எடுப்பீங்க. எனக்கு சொல்லுங்க, ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி வரும். ஒரு ஸ்ட்ரக்சர்ல கிட்டத்தட்ட 10 கேள்வி வரும். ஒரு கேள்வி பிழையானா எத்தனை மார்க்ஸ் குறையும்? ஒரு ஸ்ட்ரக்சர்ல கிட்டத்தட்ட 10 கேள்வி வருமா? ஒரு கேள்வி பிழையானா எத்தனை மார்க்ஸ் குறையும்? கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ல மொத்தமா 10 கேள்வி கிட்டத்தட்ட சொல்றேன். ஒரு அதுல அந்த 10ல 1 பிழையானா எத்தனை மார்க்ஸ் குறையும்? ஒரு 0.5 மார்க்ஸ் அப்படிதான் குறையும். எஸ், வெரி குட். ஒரு 0.5 மார்க்ஸ் தான் குறையும். தம்பி, ஒரு MCQ பிழையானா எத்தனை மார்க்ஸ் குறையும்? ஒரு MCQ பிழையானா எத்தனை மார்க்ஸ் குறையும்? 1 மார்க்ஸ் குறையும். சோ விளங்கிக் கொள்ளணும். அப்ப உன்னோட ரிசல்ட்ஸ தீர்மானிக்க போறது நீ MCQல விடுற பிள்ளையா, ஸ்ட்ரக்சர்ல விடுற பிள்ளையா? நீ எதுல கவனமா இருக்கணும்? உண்மையா எதுல கவனம் கூடிய இருக்கணும் பிள்ளை? எதுல கவனம் கூடிய இருக்கணும்? ஸ்ட்ரக்சரும் முக்கியம்தான், எஸ். ஆனா எல்லாமே முக்கியம் தான் பிள்ளைகள், எதுலையுமே நம்ம இது செய்யறது இல்லை. ஆனால் உங்களோட Z ஸ்கோர்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறாள் யாருன்னு கேட்டா MCQ. தம்பி, நீ ஒரு MCQ பிள்ளை எடுத்தா உங்க ரேங்க் வந்து எங்கேயோ போய் நிற்கும். விளையாடாடா, 2 பேர் ரிசல்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு MCQ பிள்ளையால உங்க ரேங்க் எங்கேயோ நிற்கும். நான் சொல்ற விளங்கிச்சா விளங்க? சோ எப்பயுமே பிள்ளைகள் ஒரு A எடுக்கணுங்கிற மனநிலை உங்களுக்கு இருந்தால், கெமிஸ்ட்ரியில A எடுக்கணுங்கிற மனநிலை இருந்தால் எத்தனை MCQ சரி எடுக்கணும்? சிலபம் 50ல எத்தனை MCQ சரி எடுத்தா A வரும்? A எடுத்துடலாம். எத்தனை MCQ பிள்ளை? நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப ஒரு டார்கெட் வச்சுக்கொள்ளுங்க. 42 MCQக்கு மேல நம்ம சரி எடுக்கணும். 42க்கு மேல சரி எடுத்தா தம்பி, இசை பாட்டை கொஞ்சம் நோமலா செஞ்சாலும் இன்ஷால்லா ஏ வந்துடும். 42க்கு மேல சரி எடுப்பீங்கன்னு சொன்னாலும் எஸ்ஏ பாட்டை நீங்க நோமலா செஞ்சாலும் என்ன வந்துடும்னா ஒரு ஏ வந்து. நம்புறீங்களா நான் சொல்ற விஷயங்கள்? நான் சொல்றது விளங்கிச்சா உங்களுக்கு? இப்ப ஒரு ஐடியா இருக்கா தம்பி? இப்ப ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா இருக்கா? கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் என்ன, கெமிஸ்ட்ரி பேப்பர் என்ன, ஒரு ஐடியா இருக்கு? கம்ப்ளீட் ஐடியா ஒன்று இருக்கா? ஓகே, அவசரமா இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட அடுத்த பேஜ்ல இது அவசரமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அதுக்கு அடுத்த டீடைல்ஸ் எல்லாமே தரேன். எப்படி நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கொள்ற, எப்படி கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாமே நான் தரேன்.
டன் போடுங்க. பயோட ஃபார்மேட் வேற, பிசிக்ஸ் ஃபார்மேட் வேற. பயோ இது மாதிரி இருக்காது பிள்ளைகள், பிசிக்ஸும் அது வேற மாதிரி இருக்கும். இது கெமிஸ்ட்ரியோட ஃபார்மேட். ஓகே, சோ நான் இதை அழிக்க போறேன். அவசரமா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ள அவசரம். ஓகே, சோ நான் அழிக்கிறேன். ஓகே, சோ எனக்கு ஒரு தடவை ஃபைனலா கன்ஃபார்ம் பண்ண, இந்த கிளாஸ் நான் ஜாயின் ஆனதால கெமிஸ்ட்ரியை பத்தின ஒரு ஐடியா எனக்கு கிளியரா கிடைச்சிச்சு. ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் டாக்டர் இன்ஜினியர் ஆகிறதுக்கான முழு வேலையும் நான் செய்யக்கூடிய மாதிரி என்ன மைண்ட் செட்டுமே இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையாவே ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு சார் கெமிஸ்ட்ரியை பத்தி. ஓகே, சோ பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. இது வந்து ஃபியூச்சரியம் அட்மின் நம்பர். நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடலாம். வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் போட்டு இந்த கிளாஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே தருவாங்க. சரியா? இது எந்த பர்சனல் நம்பர். சோ பெரும்பாலான இடங்கள்ல வந்து டீச்சர்ஸ் நம்பர் கிடைக்கிறது இல்ல. நான் டைரக்டா தாரேன். இது என்ன நம்பர். உங்களுக்கு என்ன டவுட் என்றாலும் சரி, இந்த கெமிஸ்ட்ரி நீங்க படிச்சு முடிக்கும் வரை நீங்க என்கிட்ட படிச்சாலும் சரி இல்லைன்னாலும் சரி, நீங்க வேற யார்கிட்ட சரி படிச்சாலும் சரி, பிரச்சனை ஒன்று இல்லடா. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க. சார் இது எனக்கு வழங்கப்படும். ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க பிள்ளைங்க. நான் என்ன செய்வேன்னா, நான் ஃப்ரீயா ஆனதுக்கு பிறகு அந்த மெசேஜை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரியா பிள்ளைங்க? விளங்கினா? உங்களுக்கு என்ன டவுட், என்ன டைம், என்ன பிரச்சனைனாலும் சரி, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விஷயத்துல குழப்பம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும், ஏதாவது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, நீங்க என்ன செய்யலாம்? தாராளமா தைரியமா நீங்க என்ன கொள்ளணும். விளங்கினா? ஓகேவாடா? சோ பிள்ளைகள், பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை ப்ளீஸ் நீங்க ஜாவித் சார் கொஞ்சம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? நான் அதுக்குள்ள நான் வரல. சோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எல்லாருமே பண்ணுவீங்களா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எல்லாருமே செய்யணும். ஓகே, இன்றைய கிளாஸ் நான் இப்ப முடிக்க போறேன். இப்ப இந்த கிளாஸ் முடிக்க போறேன். சரியா? முடிச்சதுக்கு பிறகு உண்மையாகவே நீங்க இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆனது உங்களுக்கு என்ன ஃபீல் தந்துச்சு? இப்ப உங்களோட மனநிலை என்ன செல்லுது? வழினா சொல்றது, உங்களோட மனநிலை பிள்ளைகள் இப்ப எப்படி இருக்கு? இந்த கிளாஸ் நீங்க ஜாயின் ஆனது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா?
நாங்க என்ன சரி மாற்றங்கள் செஞ்சு கொள்ளணுமா, ஏதாவது மாற்றங்கள் நாங்க செஞ்சு கொள்ளணுமா, படிப்பிக்கிற நேரம் இது மாதிரி செஞ்சு கொள்ளுங்க சார் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா, என்ன சரி இருந்தால் இந்த நம்பருக்கு ப்ளீஸ் இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே உங்களோட மனசுல என்ன தோணுது, உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி எனக்கு இது வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்க. நான் இப்போ உங்களோட மெசேஜஸ் எல்லாம் செக் பண்ணுவேன். உங்க எல்லாத மெசேஜஸும் இப்ப செக் பண்ணுவேன். ஒரு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் வந்து போட்டுருங்க உங்களோட ஃபீட்பேக். சோ எல்லாமே ஓகே. இவரை நம்பி நம்ம இவர்கிட்ட படிச்சா இன்ஷால்லா சரியான இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை சேர்ப்பாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். கட்டாயம் இவர் கொண்டு போயிட்டு நம்மள சரியான இடத்துக்கு சேர்ப்பார், நம்மள சிலபஸ சரியா கொண்டு போயிட்டு முடிப்பார், கெமிஸ்ட்ரிய கஷ்டப்படாம படிப்பிப்பார்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சண்டே மார்னிங் 8 AM to 10 AM கெமிஸ்ட்ரியில முதலாவது தியரி கிளாஸ் நடக்கும். சோ நாளைக்கு வந்து ஜாயின் ஆகிக்கொள்ள கெமிஸ்ட்ரி இந்த செல்லக்கூடிய ஒரு பெரிய சமுத்திரத்துக்குள்ள என்ன செஞ்சு கொள்வோம், நாளைக்கு நம்ம குதிக்க போறோம். சரியா? சோ முடிச்சுக்கொள்ளலாம். பிராக்டிகல்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரியில பிராக்டிகல்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ எத்தனை பேர் ரெடி, எத்தனை பேர் என்ன நம்பி இதுல இறங்குறாங்க? உண்மையாக உங்களை நம்பி நாங்க இறங்குறோம் சார், எத்தனை பேர் சொல்றீங்க? ஓகே, இன்ஷால்லா வெற்றியோட திரும்புவோம் பிள்ளைகள். சோ உங்களோட மெசேஜஸ் நான் காத்துட்டு இருப்பேன். அதோட நாளைக்கு டைமுக்கு கிளாஸுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட ஃபேமிலிக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.